Krishna Hare Hare
முதற்கண் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருவடிகளில் நம்முடைய பிரார்த்தனைகள். இன்றைக்கு நமது ராமாயண சத்சங்கத்தின் கடைசி நாள். வருகை வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். 7 காண்டம் ராமாயணம். இதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, வால்மீகி முனிவர் 6 காண்டத்தை தான் எழுதினார், 7வது பின்னர் சேர்க்கப்பட்டது என்று சில ஆச்சாரியர்களின் கருத்து. மற்ற சில ஆச்சாரியர்கள் சொல்றாங்க 7வது காண்டத்தையும் வால்மீகி முனிவர் தான் எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் 7வது காண்டத்தின் பெயர் உத்தர காண்டம். உத்தர காண்டத்துல சீதா பிராட்டி பூமிக்குள்ள போகக்கூடிய பகுதி, அதற்கப்புறம் ஏகப்பட்ட 11,000 வருடம் ராமர் ஆட்சி செய்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ராமாயணத்துல சீதை பூமிக்குள்ள போகிற வரைக்கும் தான் 7வது காண்டம். அதற்கப்புறம் 11,000 வருடம் ராமர் ஆட்சி செய்ததாக சொல்லுகிறார்கள். அது 3 அத்தியாயத்துல முடிஞ்சிடும். அதனால வால்மீகி முனிவர் சொல்றார், இது ராமனின் கதை அல்ல, சீதாயாம் சரிதம் மகத் என்று சொல்லுகிறார். ராமாயணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அயனம்னா பயணம், பயணம். சில 10-12 இந்த வார்த்தைகள் நல்ல பழமையான தமிழ் வார்த்தைகள். அயனம் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த பழமையான பெயரை வைத்துக் கொண்டு சினிமா தயாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்படி ஆ ஆ இ அப்படியெல்லாம் தயார் பண்ணினாங்க. அதுக்குள்ள அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு, மூடிட்டாங்க. அப்படி எடுக்கப்பட்ட சில தலைப்பு, நான் சினிமாவை பத்தி பேசல, அந்த தமிழ் தலைப்புகள் நிறைய மக்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு திரை சினிமாவின் பெயர் வாரணம் 1000 அப்படின்னு ஒரு பெயர். நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியல. அது ஆண்டாள் பகவானை பற்றி பாடின ஒரு பாடல். வாரணம் 1000 சூட கனா கண்டேன் தேவி அப்படின்னு அந்த பாடினார். வாரணம்னா யானை. அதுல அயன் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. அயன் என்றால் பயணம் செய்யக்கூடியவன். ராமாயணம், அயனம் என்றால் பயணம். ராமரின் பயணம் தான் இந்த கதை. வால்மீகி சொல்றார், இது ராமனின் பயணம் கிடையாது, சீதாயாம் சரிதம் மகத். நேற்றைக்கு வரைக்கும் நம்ம வேற பல பகுதிகளை பார்த்தோம். என்ன? நாம் ஆன்மா, உயிர், மனது ரொம்ப முக்கியம், பொறாமை, போட்டி, இந்த மாதிரி அழுக்குகள் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு பக்தி அப்படிங்கிற தலைப்பை பார்க்கணும். பக்தி அப்படின்னா நமக்கு ரொம்ப வெகு தூரம் இருக்கக்கூடிய வார்த்தை அல்ல. பக்தி என்றால் உறவு என்று பொருள். இப்ப எனக்கு என் மனைவியை பிடிக்கும், பிள்ளைகளை பிடிக்கும், இவையெல்லாம் பிடிக்கும்னா நான் அவர்களுக்கு வேண்டி ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு கணவன் காலையில் எழுந்திரிச்ச உடனே மனைவியை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான், மனைவியும் லவ் யூ டூ அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனைவி கணவனுக்கு சமைக்க மாட்டாங்க, கணவன் பணம் கொடுக்க மாட்டாரு, ஆடை வாங்கி கொடுக்க மாட்டார், வீட்டு விஷயங்கள் பார்த்து கொள்ள மாட்டார், அடுத்த நாள் லவ் யூலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ உறவு என்றால் நான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ, சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அந்த பணிவிடையை நான் செய்ய வேண்டும். அன்பு என்றால் உறவு. அந்த உறவை வளர்த்திக் கொள்ள ஏதாவது நான் செய்வேன். அதே மாதிரி தான் பக்தி என்று சொன்னால் நான் எம்பெருமான் பகவானிடம்
இறைவனிடம் ராமரிடம் ஒரு உறவை வைத்துக் கொள்கிறேன். அந்த உறவை நான் வளர்த்து கொள்ள என்னெல்லாம் செய்கிறனோ அதுதான் பக்தி. தமிழ்நாட்டில் கலாச்சாரத்துல ஒரு சின்ன பகுதி இருக்கு. திருமணம் முடிந்த உடனே கணவனையும் மனைவியும் ஒன்னா உட்கார வச்சு 2 பேருக்கும் பால் கொடுப்பாங்க, பழம் கொடுப்பாங்க. கணவர் பாதி பழத்தை பாலை சாப்பிட்டுட்டு மனைவி கொடுப்பார். ஏன் கல்யாண வீட்டுல இனி ஒரு கிளாஸ் பாலா கிடைக்கல, ஏன் பாதியை கொடுத்து சண்டை போடணும் இல்லையா? எல்லாரும் குடிச்சிருப்பீங்க. ஏன்னா இங்க திருமணமானவர்கள் தான் 90%. நீங்க எல்லாம் இந்த பாதி பாலையும் பழத்தை எல்லாம் குடிச்சிருப்பீங்க. ஏன் அப்படி செய்கிறார்கள்? ஒரு மனிதனுக்கும் இனி ஒரு மனிதனுக்கும் உள்ள கர்ம பந்தம், கர்மத்தின் தொடர்பு, ரத்தம், வியர்வை துளி, எச்சில், இது வழியாக இனி ஒரு ஆளுக்கு போகுது. நான் யாருக்காக ரத்தத்தை செய்கிறேன், எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கும். நான் யாருக்காக என் வியர்வையை சிந்துகிறேன், அவங்க கிட்ட நெருக்கமான உறவு இருக்கும். நான் யாருக்காக ரத்தம் சிந்துகிறேனோ, நான் யாருக்காக வியர்வையை சிந்துகிறேனோ, நான் யாருக்காக உமிழ் நீர் எச்சிலை செய்கிறேனோ, அந்த இடத்துல உறவு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால்தான் ஆளு சொல்றாங்க, நான் ரத்தத்தை சிந்தி என் குடும்பத்தை காப்பாத்தினேன், வெயில்ல போய் கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி நான் காப்பாத்தினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 4 பொருட்கள் தான் உறவை பலப்படுத்துகிறது: ரத்தம், வியர்வை, எச்சில், அப்புறம் விந்து, பீஜம். இந்த 4 பொருட்கள். அப்ப திருமணமான கையோட கணவன் ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு வாழ்க்கை, யாருக்கோ பிறந்திருக்கிறார், அவருடைய கலாச்சாரம் வேற, அவருடைய பழக்க வழக்கங்கள் வேற, எல்லாமே வேற. இந்த பெண் ஏதோ ஒரு வீட்டுல வேற மாதிரி, முழுமையா வேற மாதிரி வளர்ந்திருக்காங்க. இந்த 2 பேரை போட்டு ஒரு வீட்டுக்குள்ள போட்டா மகாபாரத சண்டை தான் நடக்கும். அதுல யாராவது என்கிட்ட நம்ம கிட்ட சொன்னாங்க, நான் எப்படிமா வாழ்க்கை போகுது, கணவன் நான் பூ மாதிரி, அவர் மனம் மாதிரி, நாங்க செங்கல், அவர் சிமெண்ட், இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா பச்சை பொய் என்று அர்த்தம். அப்படி ஒரு வீடே இந்த உலகத்துல கிடையாது. அப்படி ஒரு வீடே கிடையாது. எந்த வீட்டுக்கு போனாலும் திருமணமான முதல்ல மனைவி குறை சொல்லுவாங்க, கணவன் கேட்டுக்கொண்டிருப்பார். அப்புறம் கணவன் 6 மாதம் முடிஞ்சோடனே கணவன் குறை சொல்வார், மனைவி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படின்னு 6 மாசம் ஆச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். 1 வருஷம் ஆச்சு அர்த்தம். இப்படித்தான் எல்லா குடும்பங்களும் போய்கொண்டிருக்கிறது. எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப இப்படி 2 கலாச்சாரத்துல, 2 வீட்டுல, 2 இடத்துல வளர்ந்தவர்களை ஒன்றாக பிடித்து வைத்தால் சண்டைதான் நடக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. அதனால என்ன செய்யறாங்க, பால் பழம் தருகிறார்கள். இந்த எச்சிலை அந்த பக்கம் இந்த பக்கம் பகிர்ந்து கொண்டால் இந்த மனிதனின் கர்மம் அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணின் கர்மவினை ஏறக்குறைய கணக்கு ஒன்னா இருக்கும் அப்படின்னு வேதம் எதிர்பார்க்கிறது. ஆனா அப்படி இருந்தும் வேதத்தை முறியடித்துக் கொண்டு நம் மக்கள் பிச்சு கொண்டு போய்விடுவார். வேதத்திற்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் அன்பால் அவர்கள் வாழ்க்கை வாழ்வதில்லை, அகந்தையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய வீட்டுல அப்படிதான் சண்டை நடந்தா கணவனும் மனைவியும் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் அந்த மௌனமா சத்தம் இல்லாத சினிமா மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருக்கு, எப்ப வரும், 5 மணிக்கு, என்ன பண்ணுறீங்க தெரியாது, இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. மனைவி நினைச்சுக்கிறாங்க நாம் பேசாம இருந்தா கணவர் கஷ்டப்படுவார். கணவர் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, இந்த சண்டை 2 வாரம் போனா நல்லா இருக்கும். என்ன பண்ற, அகந்தையில் போட்டி நடக்குது. பேச மாட்டாங்களா? இவருக்கு காலையில 6 மணிக்கு ரயில பிடிச்சு வேற ஊருக்கு போகணும், விமானத்தையோ ரயிலையோ பிடிச்சு ஒரு காடி பிடிச்சு இன்னொரு ஊருக்கு போகணும். ஆனா இந்த மனுஷன் படுத்தா நல்லா தூங்கிடுவார். மனைவி கிட்ட சொல்லணும், என்ன காலையில ஒரு 5 மணிக்கு எழுப்பி விடு என்று சொல்ல வேண்டும் என்ற ஆசை. ஆனா சண்டை போட்டுட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுல போட்டி நடக்கும், யார் முதல்ல பேசுறது அப்படின்னு.
இந்த அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? யாருக்குமே இல்லை. யார் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்கிறது, யார் முதல்ல பேசுறது, அப்படியெல்லாம் போட்டி நடக்கும் வீட்டுக்குள்ள. அப்ப கணவனுக்கு சொல்லணும்னு இருக்கு. காலையில 5 மணிக்கு அம்மா என்னை எழுப்பி விடு, எனக்கு ரயிலை பிடிச்சு வேற ஊருக்கு போகணும், முக்கியமான அலுவல். ஆனா பேச மாட்டாரு. அதனால இவர் என்ன பண்ணாரு, ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சாரு, காலையில எனக்கு 6 மணிக்கு காடி ட்ரெயின் இருக்கு, 5 மணிக்கு நீ என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி மனைவியின் தலையணை மீது வச்சு படுத்துட்டார், தூங்கிட்டார். ஐயா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டார். காலையில பார்த்தா மணி 8. ட்ரெயினும் போயிருக்கும், வண்டியும் போயிருக்கும். கோபம், சரியான கோபம் மனைவி மேல. அடிக்க தோணுச்சு. எந்திரிச்சு பார்த்தா இவர் தலையணை மேல ஒரு பேப்பர் இருக்கு, அன்புள்ள கனவா மணி 5 ஆச்சு எந்திரி. இப்படித்தான் நிறைய அகந்தையால் ஓடிக்கொண்டிருக்கிற வீடுகள் இது ஒரு போட்டியாகவே மாறிவிட்டது. இதெல்லாம் தாண்டி அன்பால் வாழ வேண்டும். அன்பு இருக்கிற இடத்துலதான் தியாகம் இருக்கு. கணவன் மனைவியை குற்றம் சொல்வது இயல்பு, மனைவி கணவனை குற்றம் சொல்வது இயல்பு, தந்தை மகனை குற்றம் சொல்வது எல்லாமே இயல்பா நடக்கும். ஆனா அம்மா மட்டும் பையன் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் ஊர் மக்கள் முன்னாடி விட்டு கொடுக்காமல் காப்பாற்றுவார். ஏன் அப்படி செய்யறாங்க? அது உண்மையான ஒரு அன்பு. அன்பு இருக்கிற இடத்துல தவறை பார்க்க முடியாது. இப்ப நான் ஒருத்தர் வாழ்க்கையில குற்றம் காண்கிறேன் என்றால் எனக்கு அவங்க மேல அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அன்பு இருக்கிற இடத்துல குற்றம் செய்ய மாட்டேன். இப்ப நம்ம குழந்தை ஏதாவது பண்ணிருச்சுன்னா பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது சட்டி பானை உடைச்சு, கண்ணாடி எல்லாம் உடைச்சு, நம்ம முடிந்த வரை அது பாதுகாக்கத்தான் முயற்சி செய்வோம். உடைச்சிட்டாப்பா, என் தம்பி தெரியாம பண்ணிட்டான், நான் அதை நான் வாங்கி தந்துறேன், அப்படி இப்படின்னு அந்த குழந்தையை பாதுகாக்க முயற்சி செய்யும். நான் இந்த பிரம்மச்சாரிய ஆசிரமத்துல போய் சேர்ந்தப்போ எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. எங்க அப்பா அப்படி பார்த்தார், ஒன்ன வளர்த்துட்டு 2 எருமையை வளர்த்து பாலாது, அப்படித்தான் எனக்கு ஆசீர்வாதம் செஞ்சாங்க. வீட்டுல யார் அழுதாங்க? அம்மா மட்டும்தான். ஏன்னா தாயின் அன்புதான், அதுல எந்த லாபமும் எதிர்பார்க்காத சுயநலம் இல்லாத அன்பு. 1 வயது குழந்தைக்கு, 6 மாத குழந்தைக்கு அம்மா பால் கொடுக்கும் போது அம்மா நினைப்பாங்களா, பெருசாயி பெரிய பட்டதாரியாயி நிறைய சம்பளம் வாங்கி என்ன இது பண்ணுவான், அதனால நான் இப்ப அவனுக்கு பால் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சா கொடுப்பான்? அந்த கணக்கெல்லாம் மற்றவர்கள் தான் செய்வார்கள். அந்த தாயின் அன்பு உண்மையான அன்பு. ராமாயணம் சொல்லுது, இறைவன் மக்களிடம் கொண்ட அன்பு தாயின் அன்பை விட 1000 மடங்கு அதிகம். அதனால் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாம். தாய் ஒருபோதும் தன் பிள்ளைக்கு கேடு நினைக்க மாட்டாள். ஆனா பரதனின் தாய் கைகேயி பரதனிடம் அன்பு காண்பித்தது தவறா போச்சு. 14 வருஷம் பரதன் அம்மா கிட்ட பேசல, காட்டுக்கு போயிட்டார். இதுக்கு எல்லாம் காரணம் அம்மாவுடைய அன்புதான். அம்மாவுடைய அன்பு கூட சில நேரத்துல தவறாகிவிடும். ஆனா இறைவனின் நாமம் ஒரு பொழுதும் தவறாகாது அப்படின்னு புராணங்கள் சொல்றோம். இப்ப இன்றைக்கு நம்ம பக்தியை பற்றி பார்க்க போறோம். இந்த வானரர்கள் இவங்க மொத்தம் ராமாயணம் சொல்லி 3 கோடி பேர் இலங்கைக்கு நேரா போர் தொடுத்து சீதையை காப்பாற்றுவதற்காக போனாங்க. இவங்க யாருமே சீதையை பார்த்தது கூட கிடையாது. எப்படி இருப்பாங்க, யாரு என்ன, இந்த குரங்குகளுக்கு உறவும் கிடையாது. இருந்தாலும் ராமரை பார்த்த சந்தோஷத்துல எப்படியாவது சீதையை காப்பாற்றி விட வேண்டும், சீதா பிராட்டியை காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி இவங்க போய் சண்டைக்கு போவாங்க. அங்க சண்டைக்கு போனா டெய்லி சாயங்காலம் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குரங்கெல்லாம் சேர்ந்து கால் உடைஞ்சிருக்கும், கை உடைஞ்சிருக்கும், தலை உடைஞ்சிருக்கும், அரக்கர்கள் செத்து கிடப்பார்கள், சில குரங்கு வானரர்கள் இறந்து கிடப்பார்கள். சூரியன் அஸ்தமிச்சா, சூரியன் மறைந்து விட்டால் ராமர் அப்படியே போர்க்களத்துல போய் பார்ப்பார், என்ன நடந்திருக்கு, எனக்காக
என் மனைவியை காப்பாற்றுவதற்காக எந்த தவறையும் செய்யாமல் இவர்கள் எல்லாம் இறந்து கிடக்கிறார்களே என்று சொல்லி அவங்க உடலெல்லாம் தன் கையால் எடுத்து ஈமக்கிரியை செய்து அழுவாராம். நம்ம யாராவது பெரியவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இறந்தால் ஈமக்கிரியை செய்ய, அதுதான் நன்றி கடன். அதெல்லாம் ஒரு சடங்கு கிடையாது. என்னை 60 வருஷம் வரை வாழ்வதற்காக காப்பாற்றினீர்கள், எனக்கு அறிவு தந்தீர்கள் தந்தை, அம்மா அன்பு கொடுத்தாங்க, என்னை பாதுகாத்துட்டாங்க, இவங்களுக்காக நான் நன்மையை செய்ய வேண்டும் நாராயணா என்று பிரார்த்தித்துக் கொண்டு அந்த 14 நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரம் உணவை சாப்பிட்டு ராமாயணம் படித்து பாகவதம் படித்து நாம ஜபம் செய்து உணவு 3 நேரத்துக்கு பதிலாக ஒரு நேரம் சாப்பிட்டு அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். இதுதான் உண்மையான ஆச்சாரம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 3 நேரம் சாப்பிடுவார், முடிஞ்சா செத்து போனவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் சொல்லி அதை கூட வாங்கி எல்லாம் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க, சினிமாக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கோயிலுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஆனா ஆச்சாரம் என்ன சொல்றது, எதையுமே செய்யக்கூடாது. துக்கத்தில் இருந்து 16 நாட்கள் அந்த பிரிந்தவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். அதெல்லாம் போயிடுச்சு. எங்க கோயிலுக்கு போன் கால் வரும், பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அமெரிக்கால இருக்கிறாங்க, இங்கிலாந்துல இருக்காங்க, ஆஸ்திரேலியால, பிரபு எங்களுக்கு 16 நாள் லீவ் கிடைக்கல, காசு எவ்வளவு வேணும் அனுப்பிடுறோம், நீங்க பண்ணி, எங்க அப்பாவா செத்து போனார், நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு உண்மையிலுமே 16 நாள் லீவ் கிடைக்கல. பெற்ற தந்தைக்காக உன்னால வாழ்க்கையில 16 நாள் கூட செலவு பண்ண முடியலையே, பெரும் கடன், பித்திருக்கடன் உனக்கு பாக்கி வந்து. அப்போ ராமர் என்ன பண்றாரு, அந்த ஒரு குரங்கையா அரக்கர்களை கூட லக்ஷ்மணன் கேட்கிறார், எதிரிகளுக்கு எதற்கு ஈமக்கிரியை செய்கிறீங்க என்று ராமர் சொல்றார், உயிர் உடம்புல இருந்த வரைக்கும் தான் அவன் எதிரி, அந்த எதிரிங்கிற உயிர் போயாச்சு, இது வெறும் ஜடம், அதுவும் அவர்கள் சுயநலத்திற்காக செய்யவில்லை, ராவணனுக்காக செய்தார்கள் என்று சொல்லி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஈமக்கிரியை செய்துவிட்டு அடிபட்ட குரங்குகளை வானரர்களை பார்க்க போவார். எல்லாம் வலியால துடித்துக் கொண்டிருக்க ராமருக்கு கண் கலங்கிடும். அப்படியே ஒரு வானரன் கிட்ட போகும்போது அந்த வானரன் கை காலெல்லாம் உடைஞ்சு வலியில இருக்கா, கண்கள் நிறைந்து போய் அவர் மாறில் ராமர் கை வைக்கிறார். கை வச்சவுடன் அந்த குரங்கு கண்ணு திறந்து பார்த்து ராமரை கண் முன்னாடி பார்க்குது, அழகான முகம். பார்த்த உடனே அந்த குரங்கு உட்கார்ந்து சொல்லு, பிரபு இன்னைக்கு 10 ராட்சசர்களை தட்டிட்டேன், நாளைக்கு 20 கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறது. சொல்லக்கூடிய குரங்குக்கு கையில் இல்ல கால். ராமர் தன் மாரோடு சேர்த்து அரவணைத்துக் கொண்டு இந்த நன்றியை நான் எப்படி தீர்ப்பேன் என்று அழுதார். அதனால்தான் கிருஷ்ண பகவானாக, கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பகவானாக வந்த போது விருந்தாவனங்களில் வெண்ணையை திருடி முதல்ல யார் கொடுத்தாரு, இந்த குரங்கு வானருக்கு தான் கொடுத்தாரு. அப்படி ஒரு நன்றி கடந்தவர். அந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாருமே தியாகம் செய்தார், எல்லாரும் தியாகம் செய்தாங்க. அன்புங்கிற இடத்துல குறை கண்டுபிடிப்பது, போட்டி பொறாமை எதுவுமே அன்புல கிடையாது. அன்பு குறைய இடத்துல இதெல்லாம் அதிகமா. ஒரு கணவன் மருத்துவர் கிட்ட போறாரு, போய் சொல்றாரு, என் மனைவிக்கு காது கேட்காது, ஏதாவது மருந்து தாங்க. மருத்துவர் சொல்றாரு, சீக்காளியை கொண்டு வாங்க ஐயா, அப்பதான் பரிசோதிச்சுட்டு கொடுக்க முடியும். இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா நம்ப மாட்டா, அவ எனக்கு காது கேட்காதுன்னு திட்டிட்டு இருக்கா. ஐயா என்ன பண்றது, சரி ஒரு வேலை பண்ணுங்க, வீட்டுக்கு போய் எவ்வளவு தொலைவில் இருந்தா காது கேட்காது, எவ்வளவு பக்கத்துல வந்தா கேட்கும், அதை ஒண்ணு மெஷர் பண்ணி கண்டுபிடிங்க, அது வேணும் நான் பண்றேன். கணவன் வீட்டுக்கு போன கதவு கிட்ட இருந்து எட்டி பார்த்தா அந்த அம்மா சமையல் அறையில் என்னவோ செய்து கொண்டிருந்தார். கதவு கிட்ட இருந்து கேட்டார், அம்மா வந்துட்டேன், இரவு நைட்டு டின்னருக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? சத்தமே காது கேட்கல. மறுபடியும் ஒரு 10 அடி முன்னாடி போயிட்டு பார்த்தாரு, கிச்சன்ல அந்த அம்மா இருக்காங்க. அம்மா இரவு டின்னருக்கு சாப்பிடுறதுக்கு என்ன செஞ்சிருக்கிற? சத்தத்தை இங்க காது கேட்கல. அடுப்படி சமையல் அறையின் கதவு கிட்ட போயிட்டு, அம்மா இரவு சாப்பிடுறதுக்கு என்ன செஞ்சிருக்கிற? சத்தமே. இவ்வளவு பக்கத்துல காது கேட்கலையா?
அந்த பெண்ணின் பின்னாடி போய் நின்னுட்டு, நான் எவ்வளவு தடவை கேட்கிறேன், சாப்பிடுறதுக்கு இரவுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? அந்த அம்மா அப்படி திரும்பி பார்த்து, தோசை 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 4 தடவை நான் சொல்லிட்டேன். யாருக்கு உண்மையா காது கேட்காது? இவனுக்கு தான் கேட்காது. இவன் 10 வருஷமா பொண்டாட்டி காது கேட்காதுன்னு நினைச்சிட்டு. இதுதான் கதை. நமக்குத்தான் குறை உண்டு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்றவர்களுக்கெல்லாம் குறை உண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அன்பு இருக்கிற இடத்துல இந்த குறை எதுவுமே இருக்காது. அப்போ இந்த யுத்த காண்டம், உத்தர காண்டம், இந்த பகுதியில விபீஷணனுடைய பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. விபீஷணன் ராவணனின் தம்பி. சத்தியத்திற்கு புறம்பாக வேற எதுவுமே பேச மாட்டார். அது ரொம்ப இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். உண்மையை பேசு, அழகாக பேசு, இனிமையாக பேசு, பேசாமல் பேசு. இதுதான் திருவள்ளுவர் சொல்லிட்டார். எப்படி பேசணும்? உண்மையை பேசு. அந்த உண்மையை எப்படி பேசணும்? அழகா பேசு, இனிமையாக பேச வேண்டும். இது ஒத்துமே நடக்கலையா? பேசாமல் பேசு. அது எப்படி? பேசாமல் எப்படி பேசு? புத்தர் சொன்னார் தன் சீடர்களிடம், முழு நாள் நீங்க பிரச்சாரம் பண்ணணும், ஆனா பேசக்கூடாது. எப்படி? நடைமுறையில் வாழ்ந்து காணும். நான் பெரிய ராமாயணம் எல்லாம் பேசிட்டு கீழே இறங்கி போய் ஒரு சிகரெட் குடிக்கிறேன். நீங்க பாக்குறீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த நம்பிக்கையே பேச்சை விட பெருசு என்ன? வாழ்க்கை நடைமுறையில். அப்புறம் உண்மையை பேசினாலும் வலிக்காம பேசு. அது ரொம்ப முக்கியம். நமக்கு நிறைய பேர் தெரியாது. நிறைய பேருக்கு இந்த நாக்கு பாம்பு நாக்கு மாதிரி இருக்கு. ரெண்டா பேசினாலே அடுத்தவங்க நோவடிச்சுதான் பேசுவாங்க. அதுல ஒரு ஆனந்தம் வந்தா பேசினா நல்லா திருப்பி ஏசிட்டேன். அது ஒரு பெருமை. அது ஒரு பெருமை. இப்ப நம்ம மருத்துவமனைக்கு போறோம். நம்ம தாத்தா அப்படியே படுக்கையில கிடக்கிறாரு. மருத்துவர் சொல்லிட்டார், ஐயா 2 நாள் மேக்சிமம், ஏதாவது உறவினர்களுக்கெல்லாம் சொல்லணும்னா சொல்லிருங்க, அதுக்கு மேல நிக்காது இந்த உடம்பு, இந்த உயிர் 2 நாட்கள் தான் நிற்கும் என்று மருத்துவர் சொல்லுகிறார். நம்ம அந்த ரூம்குள்ள போறோம். தாத்தா படுத்த படுக்கையில இருந்து என்னையா மருத்துவர் சொன்னாரு என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் சரியாயிரும் தாத்தா, குணமாயிரும், சாயங்காலம் வீட்டுக்கு போலாம். அதை சொல்லுவோமா? தாத்தா 2 நாள் தான் நீ போயிடுவ. உண்மையை சொல்ல மாட்டோம். சத்தியம் ப்ரூயா பிரியம் ப்ரூயா. இனிமையை, உண்மையை பேசினாலும் இனிமையாக பேச வேண்டும், அழகாக பேச வேண்டும், அவர்கள் இதயத்தில் உட்கொள்ளும்படி பேச வேண்டும், பேசாமல் பேச வேண்டும். ஒரு மன்னரை பார்ப்பதற்கு ஒரு ஜோதிடர் வந்தார். ஜோதிடர் மன்னரோட ஜாதகத்தை பார்த்தார். மன்னர் கேட்டார் என்ன? உடனே அந்த ஜோதிடர் சொன்னார், நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்க பிள்ளைகள்லாம் செத்து போயிடும். மன்னர் கேட்டார், நீ உன் ஜாதகத்தை பார்த்திருக்கியா? பார்த்திருக்க. எவ்வளவு வயசு? 100. அப்போ உன்னை நான் தூக்குல போடுறேன். என்ன அந்த ஜோதிடர் என்ன சொன்னார்? நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் எல்லாம் மன்னருக்கு பிடிக்கவே இல்லை. உடனே ஜோதிடர் இல்லை தப்பாயிடுச்சு, நான் மறுபடியும் சாரி சொல்லி மறுபடியும் ஜாதகத்தை பார்த்து, உங்கள் குலத்திலேயே உங்களுக்கு தான் ஆயுள் அதிகம் என்று சொன்னார். மன்னர் பொன்னாடை எல்லாம் கொடுத்துட்டார். இப்ப இந்த 2க்கு என்ன வேறுபாடு? வேறுபாடு ரெண்டுமே ஒண்ணுதான். அதை எப்படி சொல்லணும் அதுதான் முக்கியம். பேச்சு, அன்பு இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கும். விபீஷணன் எப்பொழுதுமே ராவணனுக்கு உண்மையை சொல்லுவார். ராவணன் கிட்ட சொல்லுவார், அண்ணா நீ தவறாக எண்ணாதே, உனக்கு என்ன குறை? இந்த முழு ஸ்வர்ண லங்காபுரி இலங்கையே உன் கையில் இருக்கிறது, உனக்கு விமானங்கள் இருக்குது, உன்னை பார்த்து தேவர்கள் பயப்படுகிறார்கள், நீ இந்த ஒரு தவறை செய்கிறாய். என்ன தவறு? சீதையை பெற்று. டெய்லி சொல்லுவார். ராவணனுக்கு உள்ளுக்குள்ள தெரியும் அவன் தம்பி உண்மையை சொல்லுகிறான், அதனால கேட்டுட்டு கவனிக்காம இருப்பார். இது ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையில. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்கள் அறியாமல் செய்த தவறுகள் அதிகமா, அறிந்து செய்த தவறுகள் அதிகமா? எந்த தவறுகள் அதிகம்? தெரிஞ்சு செஞ்சதுதான். தெரியாம செஞ்சதெல்லாம் ரொம்ப கம்மி.
வேணும்னே செய்வோம். செய்துவிட்டு அது சரி என்று நியாயப்படுத்தி கொண்டிருப்போம். அது அதை விட பிரச்சனை. விபீஷணன் தினமும் சொல்லுவாரு, ராவணனுக்கு பிடிக்காது. ஒரு நாளைக்கு விபீஷணருக்கு கோபம் வந்து போர் நெருங்கி விட்டது. அவங்கெல்லாம் கடலை தாண்டி இந்த பக்கம் வந்து விட்டார்கள். அண்ணா உனக்கு கண்ணு தெரியாதா? ஒரு குரங்கு வந்ததுங்க, வந்துட்டு என்ன பண்ணிட்டு போச்சு? அசோகவனத்தை துவம்சம் செய்தது, நம் அரண்மனைகள் எல்லாம் பத்த வச்சுட்டு போயிருச்சு. அந்த லங்கையே ரத்தம் இந்த நீராக ஒழுகி கடலில் சேர்ந்தது. ஒரு குரங்கு. நான் கேள்விப்பட்ட 3 கோடி எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கா. எவ்வளவு குரங்கு மொத்தத்துல? 3 crore, 3 கோடி எல்லாம் வந்தா இலங்கை என்ன? ஏன்னா இந்த வானரர்கள் கூட சண்டை போட முடியாது. ராவணனுடைய படை பலமான படைதான். ஆனா வானரங்கள் கூட ஜெயிக்க முடியல. ஏன்னா இவங்க ரூல்ஸ் படி சண்டை போடுவாங்க. ராவணனுடைய மகன் இந்திரஜித் ஒரு அம்பை வில்லை எடுத்து வச்சுட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். இந்த மந்திரத்தால் அந்த அம்பை எழுதால் 1000 படைகள் இல்லாமல் ஆயிரும். அப்படி இவர் ராவணனுடைய மகன் இந்திரஜித் அம்பை எடுத்து வச்சு மந்திரம் சொல்லிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஒரு குரங்கு மேல வந்து ஒண்ணு கடிச்சு. அப்ப என்னாச்சு? மந்திரம் வேலை செய்யாது, அம்பும் வேலை செய்யாது, ஒண்ணுமே வேலை செய்யாது. யூரின் பாஸ் பண்ணி இப்படி எல்லாம் ஜெயிச்சாங்க. கும்பகர்ணன் வந்து சண்டை போடும்போது இங்க வந்து காலை கடிச்சுவாங்க. ஒரு ரூல்ஸ் படி பண்ணாதான் எப்படி சண்டை போடுறாங்க அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. விபீஷணன் சொன்னா, வானரர்களை நம்பாதே, ஏன்னா அவங்களுக்கு சட்ட திட்டங்கள் எதுவுமே கிடையாது, நீ தோத்து விடுவாய். உடனே ராவணனின் மகன் இந்திரஜித் எந்திரிச்சு, அப்பா உங்களுக்கு இப்படி ஒரு பயந்தாங்கொள்ளி தம்பி இருக்கிறது கேவலம், நம் குலத்திற்கே கேவலம். இப்படி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில, நம்மளை எப்படியாவது குடிக்குள்ள தள்ளி விடணும்னே சொல்லுவாங்க. நண்பர்கள் 2 விதம், கண்ணாடி நிழல். எவ்வளவு அழகான கருத்துக்கள் புராணங்களை பாருங்க. 2 விதமான நண்பர்கள், ஒண்ணு கண்ணாடி, இனி ஒண்ணு நிழல். நிழல் எப்பவுமே நம்ம கூடயே வரும் இல்லையா? யாராவது இங்க வந்து 10, 300, 350 பேர் இருக்கீங்க, நிழலே இல்லாத யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஷேடோ இல்லை அப்படின்னு யாராவது? எல்லாருக்கும் நிழல் இருக்கு. சரி, நல்ல வெள்ளை கலர்ல நிழல் இருக்கிற யாராவது இருக்கீங்களா? சில நண்பர்கள் நிழலை போல, நீங்க என்ன செஞ்சாலும் சூப்பர் சார், நல்லா பண்ணிட்டீங்க, ஷர்ட் உங்களுக்கு நல்லா பொருந்தும், சமையல் உங்கள மாதிரி யாருமே சமையல், நீங்க பெரியவர், நீங்க ஒரு என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை இப்படி பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி சில நண்பர்கள். இனி ஒண்ணு கண்ணாடிய மாதிரி, எதை செஞ்சாலும் குற்றம் என்று வைத்துக்கொண்டே. நேற்று நல்லாதான் இருந்தது, ஆனா அந்த பாயசம் சரியில்லை, இது கொஞ்சம் இனிப்பு கம்மி ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்காங்க. சரி, நம்ம வாழ்க்கைக்கு எந்த நண்பன் உதவி செய்வார்? நிழலா கண்ணாடியா? யார் உதவி செய்வார்? நிழலா கண்ணாடியா? கண்ணாடி தான் உதவி செய்யும். நிழல் நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே பூஸ்டர் குளிக்குள்ள இருந்தாலும் நல்லா பெரிய குழியா தள்ளி. ஆனா நமக்கு யாரை பிடிக்கும்? கண்ணாடியை பிடிக்குமா நிழலை பிடிக்குமா? நிழலை தான் பிடிக்கும். ஆனா உண்மையிலுமே ஹெல்ப் பண்றவன் கண்ணாடி. ஏன்னா நம்மளை குச்சி சொல்லிட்டே இருக்காங்க, அவனை பார்க்கும் போதே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு தோணும். ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில. அதனால இப்படிப்பட்ட நண்பர்கள் ராவணனுக்கு தெரியும், விபீஷணன் குறை சொன்னாலும் உண்மையை தான் சொல்லுகிறார் என்று தெரியும், ஆனா வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார். இந்திரஜித் ஒரு நாளைக்கு எழுந்துச்சு, உங்க தம்பி இப்படி பயந்தாங்கொள்ளியா போயிட்டாரே அப்படி இப்படி பேச. உடனே விபீஷணனுக்கு கோபம் வந்து சொன்னது, நீ சின்ன பையன், உனக்கு அறிவில் பக்குவம் கிடையாது, நீ சிறுவன், பேசாமல் நான் உன் அண்ணன் லங்கேஸ்வரனிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரஜித் சொன்னா, அப்பா இவரை வெளியே அனுப்பிடு, இவர் இருந்தா போது, ராமன் வேண்டாம், இவரே நம்மளை கொன்றுவார் சொல்லி அன்னைக்கு ராவணன் காலால் மிதித்து தன் தம்பியை அனுப்ப பெரிய தவறை செய்து விட்டார். விபீஷணன் நேராக ஆகாய மார்க்கத்தில் வந்து நிற்கிறார். வந்து இங்க ராமேஸ்வரம் வந்து ஆகாயத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பிரபு, நான் விபீஷணன், லங்கேஸ்வரன் ராவணனின் தம்பி, அவர் விட்டுட்டு நான் உங்கள் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன், நான் எவ்வளவு உபதேசம் சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை என்று சொல்ல, ராமர் என்ன பண்றாரு, சுக்ரீவா இவரை ஏத்துக்கலாமா வேண்டாமா, ஜாம்பவான் உங்க ஒப்பீனியன் என்ன,
நள நீள அங்கதா லக்ஷ்மணா எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன். அவர் காத்துல நின்றுட்டு இருக்கிறார் பிரபு. இவர் எல்லார்கிட்டையும் அவங்க கருத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அரக்கர்களை நம்பாதீர்கள். ரொம்ப முக்கியமான பகுதி. ஏனென்றால் பகலில் ஒரு முகம், இரவில் ஒரு முகம். பகலில் உறங்குவார்கள், இரவில் விழித்திருப்பார்கள். பகலில் யோசிக்க மாட்டார்கள், இரவில் யோசிப்பார்கள். இரவில் படைப்பார்கள், இரவில் அவங்க வந்து தீயை கக்குவார்கள். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம குழந்தைகள் நிறைய பேர் காலையில 10 மணி வரைக்கும் தூங்கி நைட் 2 மணி வரைக்கும் கொட்ட கொட்ட அப்படியே முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆந்தையம். இவங்கெல்லாம் என்ன பரம்பரை? ராவணனின் பரம்பரை. நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் இரவுல தூக்கம் வராம 12 மணி 1 மணி 2 மணி அந்த போனை எடுத்து தொடச்சி ஊர்க்காரனை கூப்பிட்டு ஊர்ல வம்பெல்லாம் பேசி நைட்டு தூக்கம் வர்றதில்லை. ஆனா காலையில 8-9 மணி வரைக்கும் எந்திரிக்காம தூங்க. இப்படிப்பட்ட நல்ல பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு? 1 2. ஓகே. எந்த பரம்பரை நம்ம? ராவணன். இரவை விரும்புவதும் பகலை வெறுப்பதும் ராவணன். அரக்கர்களின் குணம். நீங்க இமயமலைக்கெல்லாம் போங்க, காலையில 4 மணிக்கே சூரியன் முடிச்சு. ஜோகோர்ல 7 மணி ஆகுது. ஜோகோர் சூரியன் சோம்பேறி சூரியன். இமய 4:15 4:30 சூரியன். பகல் பெருசு, இரவு சிறிது. அப்போ இரவுல நான் வந்து ஒரு இவரை பார்த்தேன், ஒரு பெரிய இசை கலைஞர். அவர் சொல்றாரு அவரோட பேட்டியில, எனக்கு இரவுல தான் படைப்பு வரணும், நைட்டு தான் எனக்கு வந்து மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ண தோணும். நான் ராத்திரி 2 மணிக்கு, பெருமையா சொல்றாரு, 2 மணிக்கு 3 மணிக்கு தான் அந்த பாட்டை கேட்டா வீட்டுல கொலைதான் நடக்கும். இரவில் படைக்கப்படுகிறது. தேவர்கள் பகல். அப்போ இது வந்து கருத்து கேட்கிறாரு சுக்ரீவன். எல்லாருமே சொல்லிட்டாங்க, அரக்கர்களை நம்பாதீங்க, இவர் நமக்கு வேண்டவே வேண்டாம், நமக்கு சேராதது என்று எல்லாரும் மறுத்து விட்டார்கள். ஹனுமான் மட்டும் அமைதியாக இருக்கிறார். ராமர் கேட்டார், என்னப்பா ஹனுமான் நீ சொல்லல? கேள்வி கேட்டால் தான் அவர் பதில் சொல்வார். அவையடக்கம். நம்ம அப்படி இல்லை, கேட்டாலும் கேட்காட்டி கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஹனுமான் யாரு கேட்டால் தான் அவர் சொல்லுவார். சொன்னார், நான் இலங்கை முழுவதும் பயணம் செய்திருக்கிறேன் பிரபு. 2 இடத்தில் தான் உங்கள் திருநாமத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒன்று, அசோகவனத்தில் சீதா பிராட்டி அழுது கொண்டே உங்கள் நாமத்தை ஜபம் செய்தார்கள். 2வது, இந்த விபீஷணன் இல்லத்தில் தான் நான் கேட்டேன். விபீஷணன், அவர் மனைவி, மகள் திரிஜடா எப்பவுமே நாமம் ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. விபீஷணனோட வீட்டுல செவுத்துல எல்லாம் ராமா 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 என்று எழுதிப்பாங்க. அது வந்து இந்தியாவில் அப்படி ஒரு பழக்கம். நீங்க அயோத்தியா போங்க, எல்லார் வீட்டு செவுத்துலயும் சீதாராம் சீதாராம் அப்படின்னு. பிருந்தாவனத்துக்கு போங்க, எல்லா செவுத்துல மரத்துல எல்லாம் ராதேஷ்யாம் 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 அப்படின்னு. கேதார்நாத், அந்த காசிக்கெல்லாம் போங்க, விஸ்வநாதன் அப்படி பேரு. எந்த ஊருக்கு அந்த ஊர்ல எந்த சாமி, எந்த பிரதிஷ்டை, எந்த கோயில் முக்கியம். அந்த திருப்பதிக்கு போங்க, அந்த ஊர்ல நிறைய பேருக்கு ஸ்ரீனிவாஸ், பாலாஜி அப்படின்னா பேரு. இவர் வீட்டுல பூரா ராமா ராமா எழுதி வச்சிருக்காரு. யார் வீட்டுல? ஒரு நாளைக்கு ராவணன் வந்து பார்த்தா, என் எதிரியின் பேர் நீ எழுதி வச்சிருக்க, உனக்கு எவ்வளவு அகட்டை, என்னுடைய உப்பை சாப்பிட்டுக் கொண்டு என் எதிரியின் முன்னத்தான் முதல்ல வெட்டும். விபீஷணன் சிரிச்சார். சிரித்துக் கொண்டு சொன்னார், அண்ணா, நான் ராமனை நினைக்கிறேனோ இல்லையோ, நீ 24 மணி நேரம் ராமனை நினைச்சுக்கிற, அதனால உனக்கு எல்லாமே ராமான்னு தெரியும். நீ ராமான் தானே எழுதி இருக்கிற. இல்ல, நான் ராமான் எழுதல. பின் என்ன எழுதி இருக்கிற? ராமா. ரா என்றால் ராவணன், மா என்றால் ஒரு மனைவி மண்டோதரி. உங்க பேரத்தான் ஒரு பொய்ய சொல்லிட்டார். ராவணன் பிடியா? மூச்சு விட மறந்தால் கூட விபீஷணன் யாருடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருப்பார்? ராமர். அவர் போய் ராவணன் ராமர் பக்கத்துல சேர்ந்துட்டு போர் புரிய ரொம்ப உதவி செய்தார்.
ஒரு அரக்கர்கள் வரும்போது ராமன் கிட்ட சொல்றாரு, இந்த அரக்கனுக்கு இந்த திறமை இருக்கு, அவனுடைய பலவீனம் இது, அவனுடைய பலம் இது, நீங்க இந்த அம்பு இந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்தினால் கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இவர்களும் போர் செய்து கொண்டே என்றார்கள். அப்பொழுது மலை மாதிரி ஒரு அரக்கன் வந்தான். உடனே ராமன் கேட்டாரு, விபீஷணா இது யார், இதை பத்தி நீ சொல்லவே இல்லையே. கும்பகர்ணன் கிடையாது, நீ ஒரு அரக்கன், இப்படி ஒரு அரக்கனை பற்றி நீ சொல்லவே இல்லையே. விபீஷணன் சொன்னான், பிரபு தனி சிறப்புள்ள ஒரு எல்லாம் தனி சிறப்புள்ள ஒரு அரக்கன் இவன் ராவணனுக்கு முன்னாடி பெரிய மதில் சுவர் மாதிரி நிற்பாரு. இவரை தாண்டினாரா ராவணன் கிட்ட போக முடியும். அதனால இந்த அரக்கனை கொன்றுதான் தீர வேண்டும். ராமர் கேட்டார், சரி யாருப்பா இவன் பலம் என்ன, இவன் பலவீனம் என்ன? லக்ஷ்மணன் பார்த்தா இந்த அரக்கன் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறான், மந்திரம் மாதிரி உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். உடனே லக்ஷ்மணன் கேட்டாரு, அவர் என்ன மந்திரத்தை சொல்றாரு? உடனே விபீஷணன் சொன்னாரு, அந்த அரக்கன் ராம 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 ராமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். விபீஷணன் சுத்தம் போச்சு, இவனை எப்படி கொள்வது? இவன் எதிரி இருந்தாலும் எதை செய்து கொண்டிருக்கிறான்? என் பிரபுவின் நாமத்தை எப்படி நான் கொள்வது? உடனே விபீஷணர் சொன்னார், தயக்கமே வேண்டாம் லக்ஷ்மணா, கொன்றுதான் ஆக வேண்டும். கொல்லல ராவணன் பக்கத்திலே போக முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, அம்பை வில்லை வைத்து நான் எப்படி விபீஷணா கொல்லுவேன்? ராமரின் நாமத்தை சொல்லுவதை நான் எப்படி தண்டிப்பேன்? வேற வழியே இல்லை லக்ஷ்மணா, அம்பையும் வில்லையும் குறிவார்த்து வையுங்கள். அந்த அரக்கன் ஜபத்துக்கு நடுவுல மூச்சு விடுவதற்காக நிறுத்துவான். அந்த நேரத்தில் அம்பை விட்டு இதயத்தை கல்லாக்கி கொண்டு கண்ணீர் வந்தது லக்ஷ்மணனுக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லாததுனால அம்பையும் வில்லையும் வைத்து குறிபார்த்து கொண்டிருந்தால் அந்த அரக்கனும் ராம 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 அப்படியே ஜபம் பண்ணி மூச்சு விடுவதற்காக நிறுத்தின நேரத்தில் லக்ஷ்மணன் அம்ப விட்டார். அது நேராக சென்றது, அரக்கனை துளைத்தது. அரக்கன் ராமா என்று கதறிக்கொண்டு விழுந்தான். திரும்பி பார்த்தா விபீஷணன் அழுது கொண்டிருக்கிறார். ராமர் கேட்டார், யார் அது? விபீஷணன் சொன்னான், என் மகனார். எதுக்கு இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார் விபீஷணா? பிரபு எனக்கு சந்தேகம் இல்லை. அழுது கொண்டு சொன்னார், எனக்கு சந்தேகம் இல்லை, உங்கள் கரங்களால் அவன் இறந்தது கொண்டு அவன் கண்டிப்பாக வைகுண்டத்துக்கு போய்விடுவான். நான் பாவி இன்றும் உயிருடன் நின்று கொண்டிருக்கிறேன். ராமர் விபீஷணனை தோளோடு சேர்த்து அரவணைத்து தன் கண்ணீரால் குளிப்பாட்டி விட்டு, இந்த பக்திக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கேட்டார். இந்த உயர்ந்த பக்தி என்று சொல்வது ஒரு மெழுகுவர்த்தியை போல. அது எரிந்து உலகத்துக்கு ஒளி தந்து தற்கொலை செய்யும். மற்றவர்களுக்கு ஒளி கிடைக்கும், ஆனால் மெழுகுவர்த்தி தற்கொலை செய்யும். அது விபீஷணனின் தியாகம். ரகுபதி ராഘவ ராஜா ராம் பதித பாவன சீதா ரகுபதி ராഘவ ராஜா ராம் பதித பாவன சீதா ரகுபதி Jaya
வாட்ச் வேலை செய்யும். அது 7:30 அப்படியே நின்று. இப்போ இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது, நாம ஜபம் செய்யும்போது நம்ம எல்லாம் தேன்றது ஓடாதா? ஊரை ஏமாத்திரப்பட்டு ஓகே. அந்த ராங் டைமை பார்த்து ஓகே. ஸோ நம்ம இப்படி கை தட்டுறோம், கரதாளம் என்று இதற்கு பெயர். எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் நம்ம வேதங்கள்ல கொடுத்திருக்க. எதற்காக நாம ஜபம் செய்யும் போது கை தட்டுகிறோம் என்று. நம்ம எல்லாருமே அம்மாவின் கருவறையிலிருந்து தான் வெளியே வந்தோம். உண்மை வெளியே வருவதனால தான் இதற்கு கருவறை என்று பெயர், கர்ப்பா என்று பெயர். அதனாலதான் கோயில் சாமி பிரதிஷ்டை செய்திருக்கும் அறைக்கு கூட கர்ப்ப கிரகம் என்று பெயர். ஏன்னா உண்மை அங்கிருந்து வெளியாகும். நம்ம எல்லாரும் தாயின் வயிற்றுல இருந்தோம், எல்லாரும் தலைகீழாத்தான் பிறந்தோம். ஒரு கேஷ்யூ நட்டோட உருவத்தில் 5 மாதம் அந்த குழந்தை கருவறையில் உறங்கிக் கொண்டிருந்தது. எல்லாருமே 5வது மாதம் தான் அந்த குழந்தை மெதுவா எந்திரிக்கும். அம்மா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அந்த குழந்தை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சார்ப் பண்ணும். அந்த குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்கும். எவ்வளவு பெரிய விஞ்ஞானம்! நம்ம புராணங்கள் சொல்லுது, தாயின் வயிற்றுல 2 பை இருக்கு. ஒன்னு குழந்தை கிடக்கும் பை, இனி உணவு சாப்பிடும் பை. இந்த 2 பையுமே தொப்புள் கொடியாத கனெக்டட். அம்மா எதை சாப்பிட்டாலும் இதெல்லாம் இந்த தொப்புள் கொடியில தான் குழந்தைக்கு போகுது. நம்ம எல்லாம் வயிற்றுல இருந்த போது வயிறு வழியாகத்தான் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். வெளியே வந்துதான் வாயில சாப்பிட்டு இருக்கோம். முதல்ல எல்லாம் வயிற்று வழியாக தான் சாப்பிட்டு. அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா மிளகா பறிச்சு காரசாரம் அழுதுட்டே சாப்பிடுவோம். மிளகா பறிச்சு, வெங்காய சட்னி, அதுல சிலவங்க டீ குடிப்பாங்க. அந்த கிளாஸத்தோட கூட அவ்வளவு ஊதி ஊதி எல்லாம் குடிப்பாங்க. இதெல்லாம் உள்ள போகும்போது இந்த உணவு தொப்புள் கொடி வழியா யாருக்கு போகுது? குழந்தைக்கு போகுது. பச்சை மிளகாய் எடுத்து தேய்ச்சா நமக்கே காந்தும் எரியும். அப்ப அந்த குழந்தை அவ்வளவு மென்மையா இருக்கும். சருமம் கூட வளர்ந்திருக்காத அந்த குழந்தை என்ன பண்ணுமா, அம்மாவோட வயிற்றுக்குள்ள அதை தாங்க முடியாம அப்படி இப்படி நெளியும். அந்த அம்மா பையன் மிதிக்கிறான், அவன் உதைக்கிறான். அம்மா சொல்லி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். பையன் அவன் பாவம் உள்ள கஷ்டப்பட்டு இருக்கான். 5வது மாதம் வரை தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை அதற்கப்புறம் உணர்ந்து எந்திரிக்கிறது. தாய் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் குழந்தை அப்சார்ப் பண்ணுது. நீங்க பாகவதத்துல பாத்தீங்கன்னா பிரகலாதன் பாகவதத்தை எங்கிருந்து கேட்டார்? அம்மாவின் வயிற்றிலிருந்து தான் கேட்டார். அதே மாதிரி அர்ஜுனன் சக்கரவியூகத்தை பற்றி பேசும் பொழுது அபிமன்யு சுபத்ராவின் கருவறையிலிருந்து தான் கேட்டார். அந்த குழந்தை உள்ள கேட்கும். அது கர்ப்பிணி தாய்க்கு தெரியும். ஏதாவது பேசும்போது உள்ள ஒரு அதிர்ச்சி வரும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை உணரும், கேட்கும், எல்லாம் தெரியும். தாய் என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் குழந்தையின் பழக்கமாக மாறி அப்புறம் வெளியே சொன்ன பேச்சு கேட்கலன்னா அவன் அடிக்காது. யார் அடிக்கணும்? அப்பா அம்மா எல்லாரும். ஏன்னா அவர்கள் நிழல்தான் அந்த குழந்தை. அதை அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதனால கர்ப்பிணி தாய் புராணங்கள் படிப்பது, நாமம் சொல்லுவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கருவறைக்குள்ள. அப்ப இந்த கருவறைக்குள்ள நம்ம தலைகீழா கிடந்த போது 5வது மாதம் தலையிலிருந்து 2 கைகளும் கால் இப்படி மடங்கி இருக்கும். தலையிலிருந்து இந்த கைகள் 2ம் பிரியும். ஒரு சங்கல்பம், ஒரு நம்பிக்கை என்னவென்றால், முன் ஜென்மத்தில், அதற்கு முன்னர் இருந்த ஜென்மத்தில் நாம் செய்த சரி தவறுகளை பிரம்மா தலையெழுத்தாக எழுதி வைத்தார் என்ற ஒரு நம்பிக்கை. கேள்விப்பட்டிருப்பீங்க, தலையெழுத்து தலையெழுத்து அப்படின்னு சொல்லி. அது வேற ஒண்ணும் இல்லை, உங்களுடைய கர்ம வினை.
இவன் இன்ன தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும், இன்ன தாய்க்கு மகனாக பிறக்க வேண்டும், பள்ளிக்கூடத்துல இது படிக்க வேண்டும், சைக்கிள்ல இருந்து விழணும், 25 வயசுல திருமணம் செய்து மனைவி கையால் அடி வாங்க வேண்டும், யாராலையும் மாற்ற முடியும். அப்ப என்ன நடக்குது? அந்த தலையிலிருந்து பிரிந்த பொழுது அந்த தலையெழுத்து தான் ஜோதிடப்படி ரேகைகளாக மாறுகிறது. இந்த கையில சில கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வெட்டும் கொலையுமா இருக்கு, அவ்வளோ கோடு. கரகாலம், கரம், கையால் இந்த நாமம் சொல்லி கட்டும் போது தேவையற்ற பாவத்தின் சின்னங்களான அந்த ரேகைகள் எல்லாம் பறவைகளை போல் பறந்து போகும் என்று சாஸ்திரம் சொல்ல. அதனாலதான் நம்ம நாமம் எல்லாம் சொல்லும்போது என்ன செய்வோம்? கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த Krishna Krishna Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna கையை பார்த்துட்டு ஓடெல்லாம் போட்டு அப்படியே போய் மறைந்து விடும். தேவையில்லாதெல்லாம் சேர் இல்லையா? சேர் ஓவர் மேட் மாதிரி ஏதாவது. அடுத்தது ராமாயணத்தின் முடிவு பத்தி. அதனால்தான் வால்மீகி முனிவர் என்ன செஞ்சாருன்னா, ராமாயணம் படிக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா 7வது காண்டமான உத்தர காண்டத்தை முதல்ல படிச்சுட்டு அப்புறம் பாக்கி 6 காண்டங்களை படிப்பாங்க. அப்படி ஒரு பழக்கம் இந்திய நாட்டில். மொத்தம் 7 காண்டங்கள். முதல்ல 7வதை படிப்பார்கள், அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 முடிச்சிருவாங்க. ஏன்னா 7வது காண்டம் ரொம்ப வலி உருவாக்கக்கூடிய ஒரு காண்டம். இப்போ ஒரு சினிமா இருக்கு, அந்த சினிமால கடைசியில நாயகன், கதாநாயகனும் நாயகியும் கையை பிடிச்சுக்கிட்டு போறாங்க. அந்த சினிமா வெற்றி அடையுமா? ஒரு சினிமால கதாநாயகன் கதை செத்து போறாங்க. எந்த சினிமா வெற்றி அடையும்? கைகோர்த்தவே சுபம். அப்ப நம்மளும் என் வாழ்க்கையை அதனாலே மக்கள் படிக்கும் போது என்ன செய்வாங்கன்னு 7வது காண்டமான உத்தர காண்டத்தை முதலில் படித்து விட்டு மற்ற 6 காண்டங்களை பின்னாடி படித்தாங்க. சீதா பிராட்டி ராவணன் கொண்டு போய் இலங்கையில பல இடத்துல சீதா பிராட்டியை கைதியாக வைக்கிறார். நேராக அசோகவனத்துக்கு போகல, நிறைய மற்ற இடங்கள் எல்லாம் கொண்டு போய் கைது செய்து வைத்து தினமும் ராவணன் பயமுறுத்துகிறான் சீதா பிராட்டி. ஏதோ ஒரு மனிதன், நரன், ஒரு புருஷனை நம்பிக்கிட்டு, ஒரு மனிதனை நம்பிக்கொண்டு தேவர்களுக்கு வரை பயம் காட்டும் இந்த ராவணன், லங்கேஸ்வரன், என்ன சரணடையாம நீ இருக்கிறியே என்று தினமும் பயமுறுத்து. ஒரு நாளைக்கு ராமருடைய தலையை, மாயா தலையை கொண்டு வந்து காமிக்கிறது. ஒரு நாளைக்கு கொக்கரிக்கிறது, நான் ராவனை கொன்று விட்டேன் என்று சொல்லி. ஆனா சீதை அழுது கொண்டே, ராவணன் வரும்போதே சீதைக்கு பயம். எவ்வளவோ பார்த்து சீதை மயங்காததுனால
ரொம்ப லங்கையிலேயே இன்றைக்கும் இலங்கையில் மிக அழகான பகுதி என்று சொல்வது அசோகவனம். நுவேரேலியா என்ற டிஸ்ட்ரிக்ட். நுவேரேலியா என்றால் கரிந்து எரிந்து போன நகரம் என்று பெயர். இன்னைக்கும் அந்த ஊர் ஹனுமான் எரிச்சதுனால அந்த ஊருக்கு பேரு சிங்கள மொழியில நுவேரேலியா, எரிந்து போன ஊர் என்றுதான் பேர். இலங்கைக்கு போனவங்க இருக்கீங்களா? கொஞ்சம். அசோகவனம் ரொம்ப அழகான பகுதி. இன்றைக்கு அந்த ஊர் மக்கள் அதை லிட்டில் இங்கிலாந்து என்று அழைப்பார்கள். ரொம்ப அழகான பகுதி. அப்ப ராவணன் என்ன செய்தார்னா, பல இடத்துல கொண்டு போய் சீதையை கைது செய்து வச்சு சீதை மயங்காததுனால இலங்கையிலே மிக அழகான பகுதி. புராணங்கள் ராமாயணம் சொல்லுது, பழங்கள் எல்லாம் பழுத்து கீழே விழுந்து அந்த ரசம் ஆறாக ஓடுமா, அப்படி செல்வ செழிப்புள்ள ஒரு நகரம். எல்லா பழங்கள், பலாப்பழம், மாம்பழம், அந்த பழம், இனிமையான சுவையுள்ள பழங்கள் எல்லாம் மரத்துல வெயிட் தாங்காம கீழே விழுந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு விழுந்து அது ஜூஸா போய் ஆறுல போய் அது காக்டெயிலா அதை குடிச்சுட்டு விலங்குகள் ஆடிக்கிட்டு அப்படி அப்படி சுவை. அப்படி அழகான அசோகவனத்துல கொண்டு போய் வச்சாரு. இந்த சில மரங்கள் இருக்கு, ரொம்ப புண்ணியமான மரங்கள். ஆலமரம், வேப்ப மரம், அசோக மரம், இதெல்லாம் வீட்டுல வச்சோம்னா நோய் நொடி இல்லாம. ஆலமரம் வைக்க முடியாதுன்னா ரொம்ப பெருசு. பட் வேப்ப மரம்லாம் இங்கே இருக்கு, நிறைய இடத்துல வேப்ப மரம் இருக்கு, நீம் ட்ரீ. அது வச்சா அந்த வீட்டுல இருக்கிற நோய் நொடி எல்லாம் இருக்கா. அசோக மரங்கள் நிறைந்தவன. ஏன் அப்படின்னா அசோகா சோகம் இல்லாத ஒரு நிலை, துக்கம் இல்லாத ஒரு நிலை, அதைத்தான் அசோகவனம். ஏன்னா ராவணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூங்காவனம் அது. அங்க கொண்டு போய் சீதையை கைது செய்திருக்கிறார். தினமும் வந்து மிரட்டுவார். சீதை பயந்து கொண்டு கண்ணீரை சிந்தி உணவை சாப்பிடாமல் மயங்கி ராமா ராமா என்று கதறி மயங்கி விழுந்து கொண்டிருக்கிறார். உடனே ராவணன் அரக்கிகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நீங்க பயமுறுத்துங்க, அடிங்க, தண்டனை கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, சீதை என்னுடைய பேச்சுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனால ராவணன் அந்த பக்கம் போன அரக்கிகள் எல்லாம் வருவாங்க. ராமாயணம் விளக்குகள் எப்படி இருக்கும், முடியெல்லாம் பச்சை கலரு, மஞ்சள் கலரு, காப்பர் கலரு, இந்த கண்ணிமையெல்லாம் இப்படி வளைஞ்சு இப்படி எல்லாம் நிக்குமா, இந்த ஐலாஷஸ் இதெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் நிக்குமா. அதெல்லாம் ஒண்ணுக்கு வந்து மூணாவது கண் நெத்தியில, ஒரு அரக்கிக்கு மூன்றாவது கை வயிற்றுல, ஒண்ணு ஒரு அடிதான் இருக்கும், 2 அடி பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த அரக்கிகள் வந்து எங்களை மாதிரி அழகான பெண்களை விட்டுட்டு ராவணன் ஏன் தான் அவ்வளவு கொடுமையான வார்த்தைகளால் இது பண்ணுவாங்க. அப்ப திருஜடா வருவாங்க. திருஜடா யாருன்னா விபீஷணனுடைய மகள். ஓடி வந்து போங்க போங்க, நீங்க எல்லாம் போங்க, சீதை யாரு துன்புதோ அப்படி அவர்களை ஓட்டி விரட்டி விட்டு சீதையை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு சீதை ஓ என்று அவர், நான் என்ன பாவம் செய்தேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல என் பிரபுவுக்கு நான் இங்க இருப்பேன்னு கூட தெரியாது, அவர் எந்த திசையில் தேடிக்கொண்டு இருக்கிறாரோ, நான் இலங்கையில் இருப்பேன் கூட என் பிரபுவுக்கு தெரியாது. யாராவது சொன்னாங்களோ அந்த ஜடாயு மட்டும்தான் பார்த்தாரு, அவருக்கு உயிர் இருக்கோ என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, தூக்கம் வரமாட்டேங்குது, உணவை வெறுத்து உறக்கத்தை வெறுத்து கண் மூடினாலே மரங்கள் எல்லாம் கீழே விடுவது போல, ஆகாயத்திலிருந்து ரத்த மழை பெய்வது போல எல்லாம் தோன்று, தாங்க முடியல அப்படின்னு சொல்லும் போது திருஜடா அவ்வளவு மென்மையான ஜானகியை மாரோடு சேர்த்து சொல்வாங்க, நேற்றைக்கு நான் ஒரு கனா கண்டேன், சூரியனையும் சந்திரனையும் போன்ற 2 இளவரசர்கள் வந்து லங்கையில் இருக்கும் அனைத்து அரக்கர்களையும் கொன்று உன்னை காப்பாற்றி போவதாக நான் கனவு கண்டேன். ஜானகி கவலைப்படாது, கண்டிப்பாக அவர்கள் வந்து உன்னை காப்பாற்றுவார் சொல்லும் போது அலறிக்கொண்டு திருஜடாவை அரவணைச்சிட்டு, நீங்க இருக்கிறனால தான் இந்த உடலில் உயிர் தங்குகிறது என்று சொல்லிக் கொண்டு ராமா 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 ராமரை நினைப்பாங்க, மயக்கம் போட்டு விழுதுவாங்க. மறுபடியும் மயக்கம் உணர்ந்து எந்திரிச்சு ராமா ராமா மூச்சு விட மறந்தால் ராமனின் திருவடிகளை மறக்காமல் தேவர்கள் பார்த்து அழுதார்கள். ஆகாயத்திலிருந்து நிலா கீழே விழுந்து தரையில் கிடப்பது போல அவர்களுக்கு தோன்றியது. தினமும் அழுது அழுது புலம்பிக் கொண்டது. அப்படித்தான் ஒரு நாளைக்கு ஹனுமான் வர்றார். லங்கை பூரா பயணம் செய்து சீதா பிராட்டியை தேடுறார். எல்லா இடத்துல எங்கேயுமே சீதையை காணவில்லை. அதற்கப்புறம் ராவணனின் அரண்மனைக்குள்ள போறார். ராவணன்
ராவணனோட அரண்மனையில போனா ராவணன் வந்து மலை மாதிரி உறங்கி கொண்டிருக்கிறான். ராமாயணம் சொல்லுது, இந்த கையில 10 பொம்பளை, இந்த கையில 10, இந்த டவலை தூக்கி பிடிச்ச மாதிரி பார்த்து ஹனுமானே ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். இவ்வளவு பெரிய அபட்டம். தேடி 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 வரும்போது அசோகவனத்துல வரும்போது அந்த காட்டுக்கு நடுவில் அப்படி ஜொலிக்கிறது. இறைவனின் சிந்தையினை அதிகமாக அதிகமாக பொலிவும் ஒரு பிரகாசம், ஜோதி அந்த முகத்தில் அதிகமான. ஆக்சுவலா நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. ஆனா அந்த ஒளியை நாம் இப்பொழுது ஆன்மீகமாக உபயோகப்படுத்துவதில்லை. இப்ப மணி 8:30, நம்ம எல்லாரையும் பார்த்து கொள்வோம். திடீரென்று இந்த மின்சாரம் கெட்டு போய் வீடுகிறது, இருட்டாயிருச்சு. நமக்கு எனக்கு உங்களுக்கு என்ன பார்க்க முடியுமா? ஆனா இந்த இருட்டுக்குள்ள அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சா மெதுவா பார்க்க முடியுமா? விஞ்ஞானப்படி விஷன், லைட் இல்லைன்னா விஷன் கிடையாது. ஒளி இல்லாவிட்டால் பார்வை கிடையாது. அப்ப ஒளி போயிடுச்சு, அப்புறம் எப்படி பார்க்கணும்? இவ்வளவு நேரம் வெளியில் இருந்த ஒளியின் உதவியை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒளி போயிடுச்சு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளியின் உதவியால் பார்க்க முடிகிறது. நமக்கு எல்லாருக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. ஆத்மா சச்சிதானந்தம், ஸ்வயம் ஜோதி. அதை பத்தி எல்லாம் தெரியாமல் தான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்க போய் பார்த்தா அந்த வேலியிலிருந்து தாழ்வரையிலிருந்து அப்படி ஒரு ஒளி பிரகாசமாக அடிக்கிறது. ஹனுமான் சந்தேகம் வந்து அங்க போய் பார்த்தார். தேஜஸ்வி ரத்தம், தங்கத்தை உருக்கினால் இருக்கக்கூடிய நிறம், அழகான கண்கள், தாமரை போல காது வர நீண்டு, அப்படி நட்சத்திரத்தை நிலாவை போல, முழு நிலாவை போல சீதா பிராட்டியானா ராமா ராமா என்று அழுது கொண்டிருக்க. ஹனுமான் மெதுவாக வந்து அந்த மரத்துல உட்கார்ந்து சீதையின் அவல நிலையை பார்த்தோம்னா ஹனுமானின் இதயம் வெடித்தது. கண்ணீர், ரத்தம் கண்ணீராக சிந்தின. அப்பவே ஹனுமான் இப்பவே காப்பாற்றிட்டு போயிடும். இருந்தாலும் பொறுமையாக என்ன நடக்குது என்று பார்ப்போம். அப்போ ஒரு அரக்கி வந்து, இனி நீ ராவணனை ஒப்புக்கொள்ளலையா? நீ ஒப்புக்கொள்ள, இல்லைன்னா நான் உன்னை வெட்டி சாப்பிட்டுருவேன். இதுதான் அரக்கிகள் பேசுகிறார். திருச்சடா ஓடி வந்து அவர்களை துரத்தி விடுவார். கொஞ்ச நேரம் பொறுமையா எல்லாம் ஹனுமான் பார்த்து விட்டு மெதுவாக மரத்திலிருந்து இறங்கினார். சீதாதேவி ஹனுமானை பார்த்த உடனே பயந்து விட்டார். ஓ, இது ராவணனுடைய ஏதோ அரக்கன் மாயை, சின்ன ஒரு பூனைக்குட்டி. ஏன்னா ஹனுமான் அந்த சைஸ் மறந்துட்டார், ஒரு பெருசாகணும், இவ்வளவு சைஸ்ல வந்திருக்கிறார். ஏதோ பூனைக்குட்டி சைஸ்ல வந்திருக்கு. இதுவும் ஒரு அரக்கன் என்னை ஏமாற்றுவதற்காக கொல்லுவார். சீதாதேவி பயந்து போய் அந்த சின்ன குழந்தை மாதிரி அப்படியே மரத்துக்கு பின்னாடி பயந்து ஒழித்திருக்கிறாங்க. ஹனுமானுக்கே சங்கடமா போச்சு. உடனே சொல்றார், நான் ராமதூத ஹனுமான். சீதாதேவி நம்பல. ஏன்னா ராவணன் ஒரு நாளைக்கு ராமனின் தலையை கொண்டு வருவார், லட்சுமணனின் தலையை கொண்டு வந்தெல்லாம் ஏமாற்றுவார். நம்பவில்லை. சொல்ற, உண்மையிலுமே நான் வந்திருக்கிறேன், நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ரகசியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன ரகசியம்? இவங்க சித்திரகூடத்தில் இருந்த போது இந்திரனின் மகன் ஜெயந்தன் காகத்தின் உருவம் எடுத்துக்கொண்டு வந்து சீதா பிராட்டியை கொத்திக் கொண்டது. உடனே சீதா பிராட்டி ராமனிடம் சொல்ல, ராமன் ஒரு புல்லை எடுத்து எறிந்தார், அந்த காகத்தின் கண்ணில் விழுந்து விட்டார். இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது உண்மை. பாருங்களேன், இன்னைக்கும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, காகத்திற்கு ஒரு கண்ணில் தான் பார்வை. காக்கா பார்க்கும்போது பார்த்தீங்க, இந்த ஊர்ல காக்கா இருக்கா? எல்லா ஊர்ல இருக்கு. வேட்டைக்காரன் வேட்டையாடாத ஒரே ஒரு பறவை எது? காக்கா. அந்த காக்கா ஒரு கண்ணை தான் பார்க்க மாட்டேங்குது. ஒரு கண்ணிலே பார்க்கணும். இதை விட பெரிய ஒரு அதிசயம் என்னவென்றால், சித்திரகூடம், உலகத்திலே சித்திரகூடம்ங்கிற கிராமத்துல மட்டும் காகம் கிடையாது, காக்கா கிடையாது. அது நீங்க விக்கிபீடியா, கூகுள்ல கூட சர்ச் பண்ணலாம். The Indian village, எங்க காக்கையில் க்ரோஸ் இல்லைன்னு பார்த்துட்டு சித்திரகூடம் பேரு. இந்த ரகசியங்கள் ராமருக்கும் சீதையும் மட்டும் தெரிந்த சில ரகசியங்கள். இனி ஒரு ரகசியம், நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். சீதா பிராட்டி ராமனின் பாதம் அப்படியே பணிவிடை செய்து கொண்டே இருந்த போது என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, மோதிரத்தை கழட்டி வீசிட்டாங்க. அந்த கதை சொன்னாங்க. கேட்டபோது ஏன் வீசினா என்று கேட்டபோது சீதா சிரிச்சுட்டே சொன்னாங்க, இதுல பூரா கல்லா இருக்கு, உங்க பாதம் இவ்வளவு மென்மையா இருக்கு, பாதத்தில் பட்டு நொந்து போய்விடும் என்று நினைச்சு. ராமர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்படி இல்லை, எனக்கு தெரியும். என்ன, ஏதோ ஒரு கல்ல ராமரை மிதிச்ச போது அதுல ஒரு அம்மா இந்த பொண்ணு, ஒரு பொண்ணு எந்திரிச்சு வந்துருச்சு.
இந்த மோதிரத்துல இவ்வளவு கல் இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு பெண்ணு வந்தா என்ன செய்யும் என்று நினைத்துக் கொண்டு சீதா பிராட்டியின் இந்த ரகசியங்கள் யாருக்கு தெரியும்? ராமருக்கும் சீதைக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியங்களை சொல்லிக் கொண்டு அந்த ராமரின் மோதிரத்தை எடுத்து சீதைக்கு கொடுத்த உடனே சீதாதேவி கண்ணீர் நிறைந்து கொண்டு மெய் சிரித்து, இப்ப நான் யாரோ என்னை காப்பாற்ற வர்றாங்க நம்பிக்கை வந்து கண்கள் நிறைந்து போய் அந்த மோதிரத்தை பிடித்துக் கொண்டு சீதா பிராட்டி சொல்றாங்க, ஹனுமான் உன்னை நம்புறேன், ஆனா இந்த கண்ணீர்னால எனக்கு இந்த மோதிரத்தை கூட பார்க்க முடியல, அதனால உன்னை நம்புகிறேன், நீ உடனே போய் பிரபுவிடம் சொல்ல. ஹனுமான் சொன்ன, என் தோல்ல ஏறிக்கீங்க, நான் இப்பவே கொண்டு போயிடுறேன். சீதா பிராட்டி சொல்ல முடியாது, இவ்வளவு நான் அனுபவித்து விட்டேன், என் பிரபு இங்கே வந்து இந்த அரக்கர்களை கொன்று என்னை காப்பாற்றி விட்டு போக வேண்டும், அதுதான் ரகுவம்சத்திற்கு ஒரு பேரும் புகழும் என்று சொல்லி ஹனுமான் திரும்ப போற. கொஞ்சம் நம்பிக்கை வந்தது சீதா பிராட்டி. இருந்தாலும் தினமும் ராவணன் வந்து துன்புறுத்தி கொண்டே இருப்பான், அழுது அழுது மயக்கம் போட்டு. அப்படி அந்த மாபெரும் போர் முடிந்தது. போர் முடிந்து ராவணனை கொன்று விட்டார்கள். அந்த 3 கோடி குரங்கும் அது ஒரு அழகு என்னவென்றால், உயிரிழந்த அத்தனை உயிரினத்தையும் திரும்ப கொண்டு வந்து விட்டார் ராமர். இறந்த குரங்குகள், இறந்த அரக்கர்கள், ஹனுமான் பிடிதெடுத்த பறித்தெறிந்த மலைகள், பறித்தெறிந்த மரங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துல திரும்ப வந்துடணும். ஒரு இழப்பும் இருக்கக்கூடாது. ராவணனுடைய உறவுக்காரர்கள் மட்டும்தான் இறக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் திரும்ப வந்துடணும் சொல்லி யாருமே இறக்கல, எல்லாம் திரும்ப உயிரோட வந்து. அப்ப இந்த 3 கோடி குரங்கு வெயிட் பண்ணுது யார பாக்குறதுக்கு? இந்த சீதைக்காக சண்டையிட்டோம், இறந்தோம், கைகள் உடைந்தது, தலை உடைந்தது, யாரது பார்க்கணும் கேட்டிருக்காங்க சீதா பிராட்டியை பற்றி. அப்படி ஒரு அழகு, இது லட்சுமி தாயார் பார்க்கணும் பார்க்கணும் ஆசை. போர் முடிந்தது, ராமர் அதை பத்தியே பேச மாட்டேன். ராமர் போர் முடிஞ்ச உடனே சிரித்துக் கொண்டிருந்த ராமர் திடீரென்று கௌரவமாக நின்றார். லக்ஷ்மணா, கடலில் இருந்து நீரை எடுத்துக் கொண்டு வா, முதல்ல என் கடனை நான் வீட்ட வேண்டும். என்ன கடன்? விபீஷணனுக்கு சக்கரவர்த்தியாக நான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். விபீஷணன் சொன்னா, பிரபு அப்புறம் செஞ்சுக்கலாம், சீதாதேவியை முதல்ல காப்பாற்றணும், அதுக்கு தானே இவ்வளவு தூரம் வேண்டும். ஒரு நாளும் அவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு சீக்கிரம் போய் காப்பாற்ற வேண்டும். ராமர் சொன்னார், முதல்ல என் கடனை நான் தீர்க்க வேண்டும். லக்ஷ்மணா, நீரை எடுத்து. விபீஷணனுக்கு மனசே இல்லை. லக்ஷ்மணன் நீரை கடல் நீரை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். விபீஷணன் தலையில் ஊற்றி, நீதான் இன்று முதல் இலங்கையின் மன்னன், மாமன்னன் என்று பட்டம் சூட்டுகிறார்கள். பட்டாபிஷேகம் நடக்குது. சரி, அது முடிஞ்சது. அடுத்தது சீதா. சீதா எல்லா குரல்களும் காத்துட்டு இருக்கு. ராமர் சீதை பற்றி மட்டும் பேச மாட்டேங்கிறார். ரொம்ப வியப்பா இருந்தது எல்லாரும். லக்ஷ்மணன் போய் கேட்கிறார், சீதை அழைத்து கொண்டு வரலாமா? ராமர் சொல்றாரு, சரி போலாம். விபீஷணா, சுக்ரீவா, லக்ஷ்மணா, ஹனுமன், நீங்க 4 பேரும் போங்க. சீதையை அலங்காரம் செய்து ஒரு ராணி, மகாராணியை போல அழைத்துக் கொண்டு வாருங்கள். லக்ஷ்மணன் கேட்கிறார், எதுக்கு அதெல்லாம்? இப்போ என் கட்டளை நீ மீறாதே. அங்க போய் சீதாதேவி முதல் முறையா எவ்வளவோ மாதங்களுக்கு அப்புறம் லக்ஷ்மணனை பார்த்தவுடன் அணை அடித்துக் கொண்டு நீர் வருவது போல கண்ணிலிருந்து கண்ணீர் லக்ஷ்மணா என்று கதறினார். ஒரு நிமிஷம் கூட நீ தாமதிக்காது, இந்த உடலில் உயிர் நிற்காது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ என்னை ராமரின் திருவடியில கொண்டு போய் சேர்த்து விடு, சேர்த்து விடு. லக்ஷ்மணன் கல்லாக. ராமர் ஒரு கட்டளை தெரிவித்தார். என்ன கட்டளை? லக்ஷ்மணன், நீங்கள் அழகாக குளித்து ஆடை நகைகள் எல்லாம் போட்டு அலங்காரம் செய்து ராணியை போல வர வேண்டும். இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை லக்ஷ்மணன். என்னை எப்படியாவது திருவடியில கொண்டு போய் சேர, வேற எந்த ஆசையுமே இல்லை. இல்லை, இது பிரபுவின் கட்டளை, நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். மனமில்லா மனதோடு நகைகள் எல்லாம் போட்டுட்டு ராணிய மாதிரி வர்றாங்க. அந்த வானரர்கள் எல்லாம் தள்ளி கொண்டு ஒரு காலுக்கு நடுவுல மேல குதிச்சு அங்க குதிச்சு சீதா பிராட்டியை ஒரு முறை பார்ப்பது. ஹனுமான் தன்னுடைய மலை போன்ற கைகளை வைத்துக் கொண்டு வானரங்களை பிடித்து வைத்திருக்கிறார். முன்னாடி போகாதீங்க. ராமர் சொல்றார், ஹனுமன் எல்லாரையும் விட்டு யாருக்கு வேணா சீதா பிராட்டியை பார்க்கலாம்,
யாருக்கு வேண்டும் என்றாலும் அவர்கள் அழகை அனுபவிக்கலாம். இதில் வானரர்களோ ராட்சசர்களோ யாருக்காவது அந்த சீதையை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் செய்து கொண்டு போகலாம். சீதா தேவியுடைய இதயத்தில் ஒரு அம்பை எடுத்து துளை குத்துன மாதிரி ராமர் தான் இதை சொல்லுகிறாரா, அதிர்ந்து போனாங்க சீதா. அந்த அவையே அதிர்ந்தது. லக்ஷ்மணன் அதிர்ந்தார், விபீஷன் எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ராமரா இதை சொன்னார். ராமர் மறுபடியும் சொன்னார், எந்த வானரனுக்கோ எந்த ராட்சசனுக்கோ எந்த தேவனுக்கோ யாருக்கு வேண்டும் என்றாலும் சீதையை மனம் முடித்து கொண்டு போகலாம், எனக்கு தேவையில்லை. ரகுவம்சத்தின் பேரை காப்பாற்றுவதற்கு மட்டும்தான் நான் இங்க வந்தேன். சீதா வெடிச்சிட்டாங்க. அவ்வளவு நாள் பிடிச்சு வைத்திருந்த சீதா வெடிச்சு கதறி ஆறு மாதிரி கண்ணில் இருந்து தண்ணீர் வருது, ஆடையெல்லாம் நினைந்து போனது. இதை கேட்பதற்காக நான் இவ்வளவு காலம் உயிரை கையில் பிடித்திருந்தேன். இதை விட இந்த உடலை விட்டு உயிர் போவது எவ்வளவோ மேல் என்று அழுது மயங்கி விட லக்ஷ்மணன் போய், அண்ணா என்ன சொல்ற? சீதை களங்கமான, அந்த களங்கம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நீ இங்க வந்து அக்னி குண்டம் யாக குண்டம் வளர்த்தி அதில் சீதை இறங்கி நடக்க வேண்டும். லக்ஷ்மணன், இதெல்லாம் யார் சொன்னா களங்கம் என்று? ஆகாயம் சாட்சி, பூமி சாட்சி, நிலம் நீர் நெருப்பு 8 திசைகள் 33 கோடி தேவி தேவர்கள் அனைவரும் சாட்சி. சீதை களங்கமற்றவள். நீ சொன்னா பத்தாது, அக்னி குண்டம் வளர்த்து. அப்படியே சீதை மயங்கி கிடக்கிறாங்க. ஒரு சீதை நினைத்தால் ஒரு பெண் கூட பக்கத்துல, போர்க்களத்துல இருக்க பெண்கள் யாராவது போய் அரவணைத்து ஆறுதல் சொல்ல பெண்கள் கூட கிடையாது. தனி ஒரு பெண்ணாக மயங்கி கிடக்கிறாங்க. உடனே லக்ஷ்மணன் மனதோடு ஒரு அம்பை எடுத்து அக்னி மந்திரத்தை சொல்லி பூமியில் விட அங்க அக்னி மந்திரம். யாருமே ஆறுதல் சொல்றதுக்கு சீதை பக்கத்துல இல்லை. சீதை மெதுவாக எந்திரிச்சு முகத்தில் இருந்த பொலிவெல்லாம் போய் இதை விட இறப்பது மேல் என்று நினைத்துக் கொண்டு, ராமா உங்கள் திருவடியை நான் எப்பொழுதும் நினைக்கிறேன் என்பது உண்மையானால், மூச்சை விட மறந்தாலும் உங்கள் நாமத்தை ஜபம் செய்வது விடவில்லை என்பது உண்மையானால், உங்களை தவிர வேற ஒன்றும் நான் சிந்தித்ததே இல்லை என்பது உண்மையானால் இந்த அக்னி உதவட்டும் என்று பிரார்த்தனை செய்து அக்னியை வலம் வைத்து உள்ள போறார். அக்னி தேவனே வந்துட்டார். சீதையை கையால் எடுத்து 8 திசைகள் 7 14 உலகங்கள் அசைவது அசையாது அண்ட சராசரம் அனைத்தும் சாட்சி. சீதை கலங்கமற்றவள் என்று சொல்ல இந்த குரங்குகள் எல்லாம் ஜெய் ஜெய் என்று ஆரவாரம் செய்தது. அப்ப மெதுவா ராமர் போய் சீதையின் கரத்தை மெதுவாக பிடித்து தன் மாரோடு வச்சார். ஒண்ணுமே பேசல. சீதை அந்த அன்பில் அப்படியே மயங்கி போனார். வால்மீகி எழுதுகிறார், கண்ணால் சொன்னார் ராமர், ஜானகி எனக்கு தெரியும், உன்னை பற்றி நன்றாக தெரியும். நான் என்னை நம்புவதை விட உன்னை நம்புகிறேன். ஆனால் 7 14 உலகம் தெரிவதற்காகவே நான் இதை செய்தேன் என்று கண்ணால் பேசுகிறார். சீதாதேவி அப்படியே மயங்கி விடுகிறார். தியாகத்தின் ஸ்வரூபம். அதுக்கப்புறம் திரும்ப அயோத்தியா வந்தார்கள். 2 வருடம் தான் கழிந்த சென்றார். 2 வருடம். யதார்த்தத்துல உண்மையில ஜானகி ராமர் கூட வாழ்ந்த காலம் வெகு குறைவு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சாங்க? அன்புல விரகம்தான் உயர்ந்த அன்பா. அந்த அன்பால நம்ம யாருக்கு நேசிக்கிறோமோ அவங்க பக்கத்துல இருக்கிறத விட அவங்க தொலைவில் இருக்கும் பொழுது ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அந்த விரகம், அதுதான் ரொம்ப ஆழமானது. அதனால ராமர் சீதையை விரகத்துல வச்சிருந்தார். கிருஷ்ணர் ராதையை விரகத்துல வச்சு எல்லாரும் விரகத்திலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருடம் தான் சென்றது. சீதா பிராட்டி நிறைமாத கர்ப்பிணி. எப்ப வேணா டெலிவரி நடந்தலாம். நிறைமாத கர்ப்பிணி. பரதன் போறாரு. ஏதோ ஒரு மண்ணா சொன்னார். மண்ணா பொண்டாட்டி கிட்ட சண்டை, மனைவி கிட்ட. ஒரு பொழுது தாமதித்து மனைவி வந்த உடனே, நான் என்ன கையாலாகாத ராமனா, எங்கேயோ கிடக்கிற மனைவியை ஏற்றெடுத்துக் கொள்ள. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. பெண்கள் சூரியன் மறைஞ்சு வெளியே போனா கணவன் ஏற்றெடுக்க மாட்டான். இந்த காலத்துல அதான் சொல்றதுக்கு எந்த கணவனுக்கும் தைரியம் இருக்காது. ஏன்னா அவன் பஸ்ட் வீட்டை வெளியே
இந்த செய்தியை பரதன் கேட்டுக்கொண்டு உடைவாளை எடுத்துக்கொண்டு அந்த மன்னானை வெட்டும் கோபம் பரதனுக்கு இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்தி திரும்ப அரண்மனைக்கு வர்றாரு. அன்றைக்கு நகர்வலம் பரதன் போயிருக்கிறார். ராமர் கேட்டாரு, ஊர் மக்களின் செய்தி என்ன? ஏன்னா இந்த மன்னர்கள் வேடம் மாறி நகரத்துக்குள்ள போய் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, சந்தோஷத்தோட இருக்காங்களா என்று ஆராய்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த மன்னர்கள். பரதன் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்டேன். ராமர் சொல்றார், என்னன்னு சொல்ற? எனக்கு சொல்வதற்கே மனம் இல்லை, நீ சொல்லித்தானாக வேண்டும். ஒரு மன்னான் இப்படி பேசினார். ராமர் சரி என்றார், ஒன்னும் பேச. இரவில் சீதையிடம் சொன்னார், நம்ம 2-3 வருஷம் ஆச்சு காட்டுல இருந்து வந்து, நீ பரத்வாஜ முனிவரை ஒரு நினைக்கிறியா? ஞாபகம் இருக்கா? வால்மீகி முனிவர் உனக்கு ஞாபகத்துல இருக்காரா? அந்த அனசூயா தேவி அத்திரி முனிவர் அதை கேட்ட உடனே சீதைக்கு அவ்வளவு ஆனந்தமா, அந்த முனிவர்கள் எல்லாம் என்னை காப்பாற்றினது, அந்த முனிவர்களின் மனைவிகள் தான் எனக்கு எல்லாம் செஞ்சாங்க, அவங்களை நான் தினமும் நினைக்கிறேன், மனதால வணங்குகிறேன். எப்பொழுதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு போய் பொருளும் பொருளும் தட்சிணையாக வைத்து அவர்கள் பாதத்தை தொட்டு வணங்க ஆசைப்படுகிறேன். ராமர் சொன்னார், நாளைக்கு நீ போலாம். அப்படியா? நாளைக்கு? சீதை என்ன நினைக்கிறாங்க? முனிவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க போற, ரொம்ப சந்தோஷம். இரவு பூரா உறங்கவில்லை. தங்கம், வைரம், பட்டு துணிகள், பால், பழங்கள், கனிகள், ஆடைகள் எல்லாம் செய்து முனிவர் கொடுக்கணும், அவருக்கு இது கொடுக்கணும், அந்த அம்மாக்கு இது கொடுக்கணும், சேர்த்துக் கொண்டிருக்கிறார். லட்சுமணனை அழைத்தார் ராமர். சீதை இன்னைக்கு முனிவர்களை பார்க்க போறாங்க, அன்பளிப்பு கொடுக்க போறாங்க, அங்க போய் விடணும். மறுவார்த்தை பேசாமல் லட்சுமணா நீ திரும்பி வர வேண்டும். லட்சுமணன் கேட்டார், இது முடிவடையவே இல்லையா இந்த சோதனை? நான் செய்ய மாட்டேன் என்று லட்சுமணன் சொல்ல, இது யார் இந்த பழியை சொன்னார்கள்? அந்த பழி சொன்னவனை கை காண்பீங்கள், நான் போய் தோலை உரிச்சு கொண்டு வர. ராமர் சொன்னார், நீ செய்துதான் ஆக வேண்டும். வேற வழி இல்லாமல் ஜடமாக லட்சுமணன் மனதில் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். இதை விட உயிரை விடுவது எவ்வளவோ மேல் என்று கல்லாக்கி கொண்டு ரதத்தில் ஏற சீதா பிராட்டி அவ்வளவு அன்பளிப்பு சாமான்கள், அன்பால் உடுப்பது, அவ்வளவு பொருட்களை சேகரித்துக் கொண்டு ரதத்துல போறாங்க. லட்சுமணனின் முகம் வாடி இருக்கிறது. சீதா பிராட்டி கிண்டல் செய்கிறார்கள், என்ன லட்சுமணா, ஒரு பொழுது உன்னால ராமனை விட்டு பிரிந்திருக்க முடியாதா? நம்ம தான் சாயங்காலம் வந்துருவோமே, இவ்வளவு நேரம் கூட பிரிந்திருக்க முடியாதா? நீ மனைவியா, நான் மனைவியா என்று கிண்டல் செய்கிறார்கள். யார? லட்சுமணன். உண்மை லட்சுமணனுக்கு தான் தெரியும். அங்க போன உடனே கங்கையை பார்க்கிறார். கங்கையை பார்த்த உடனே சீதாதேவி தேர்ல இருந்து இறங்கி கங்கையை வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். கல்லு மாதிரி நின்ற லட்சுமணன் சொல்லுகிறார், தேவி, உங்களை இங்கேயே களைத்து விட்டு வர வேண்டும் என்று ராமனின் கட்டளை. திரும்பி ஜடம் மாதிரி நடந்தார். சீதை இனியும் முடிவடையவில்லையா ஓ என்று கதறி அந்த மயக்கம் போட்டுகிறது. யாருமே கொஞ்ச நேரம் கழித்து வால்மீகி முனிவர்ல ஆசிரமத்தில் முனிவரின் மனைவிகள் பார்த்து இந்த சீதை அப்படியே நிலா வந்து தரையில் கிடைப்பதை பார்த்து கொண்டு வந்து, அது நிறைமாத கர்ப்பிணி, அவங்கெல்லாம் கையை பிடிச்சு வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு கொண்டு போகிறார்கள். சீதை 12 வருடம் ஆசிரமத்தில் வாழ்ந்தார். எல்லா முனிவர்களுக்கும் சேவை, முகம் சுளிக்காமல், இரவு பகல் பாராமல், ஒரு வேலைக்காரியை போல. வால்மீகியே சொல்வார், அம்மா ஓய்விடு, இந்த உடலால் இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த உடல் எனக்கு இனி சொந்தம் இல்லை, இந்த உடலை வைத்துக் கொண்டு நான் இனி எனக்காக ஒன்றும் செய்ய போறதில்லை, இனி உள்ள வாழ்நாள் முழுவதும் தூயவர்களுக்கு பணிவிடை செய்வதை தவிர வேற கடமை இல்லை என்று சொல்லிக் கொண்டு சீதை தன்னை வருத்தி கொண்டு, சரியாக உணவு சாப்பிடாமல் உறங்காமல் தன்னை வருத்தி கொண்டு முனிவர்களுக்கு சேவை செய்தார்கள். அழகான 2 பிள்ளைகள், லவகுஷா, சூரியனை போல் சந்திரனை போல் ஒளி பொலிவுடன் அந்த குழந்தைகள். கொஞ்ச நாளிலே வேதங்கள் படித்தார்கள், ஆயுதங்கள் படித்தார்கள், போர் வரிசை படித்தார்கள், எல்லாம் படிச்சாங்க 12 வயசு. ஆனா சீதை சொன்னாங்க லவகுஷர்கிட்ட, நீ எதை வேணா நீங்க போய் வெளியே பேசுங்க, யார் கேட்டாலும் ராமனின் பிள்ளைகள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, வால்மீகி முனிவரின் சீடர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால குழந்தைகள் யார் கேட்டாலும் நாங்க வால்மீகி முனிவரின் சீடர்கள், ராமனின் பிள்ளைகள் என்று சொல்ல மாட்டாங்க. 12 வருடம் குருகுலம் முடிந்தது.
அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க நாங்க அயோத்தியா முதல் முறையாக அயோத்தியா போறோம். எதுக்கு? அங்க போய் பாட்டு பாடுவதற்காக போறோம். முனிவரும் சம்மதித்தார். தாய் சொன்னார்கள், யார் கேட்டாலும் நீங்க வால்மீகியின் சீடர்கள் என்று சொல்ல வேண்டும், ராமரின் பிள்ளை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டு இரு பிள்ளை 12 வயது பிள்ளைகள் ரெண்டும் அயோத்தியாவில் போய் அவ்வளவு அழகாக ராமாயணம் பாடுகிறது அந்த குழந்தைகள். பரதன் பார்த்தாரு, ஏதோ 2 குழந்தைகள் முனிவர்களின் பிள்ளைகள் மாதிரி இருக்காங்க. மரத்து இதெல்லாம் ஆடையாக அணிந்து, ஆனா முகத்தை பார்த்தா அவ்வளவு பொலிவு, அவ்வளவு வசீகரிக்கும் தன்மை, அமைதியான முகம். அந்த பிள்ளைகள், நீங்க யாரு? நாங்க வால்மீகி முனிவரின் பிள்ளைகள், சீடர்கள். இவ்வளவு அழகா இந்த கதை படிக்கிறீங்களே, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்க முனிவர் குரு வால்மீகி சொல்லி. அப்படியா? அரண்மனையில மன்னர் முன்னாடி பாடுறீங்களா? பரதன் கேட்டார். இந்த குழந்தைகளின் இதயம் துடித்தது. ஏன் அப்பாவை பார்க்க போறோம் முதல் முறையா, ஆனா வெளியே காமிச்சுக்காம வரோம் 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 என்று சொன்னார்கள். பரதன் இந்த பிள்ளைகளை அரண்மனையில் அழைத்துக் கொண்டு போனார். பிரபு கிட்ட சொன்னார், நான் ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கிறேன். ராமர் கேட்டார், என்ன? நான் இந்த 2 பிள்ளைகளை நகர வீதியில் பார்த்தேன், முனிவர்களின் சீடர்கள் என்று சொல்லுகிறார்கள், அவ்வளவு அழகாக பாட்டு பாடு. அப்படியா? பாடுங்க. உடனே அந்த பிள்ளைகள் அயோத்தியாவின் மகிமையை தொட்டு ஆரம்பித்தார்கள். தசரத மன்னரை பற்றி, அவர்கள் பிதா ரகுவம்சத்தை பற்றி, திலீபனை பற்றி எல்லா பழைய ராமருக்கு அந்த நினைவுகள் எல்லாம் இதயத்தில் அலையடித்தது. மெதுவாக அவர்கள் சீதையை பற்றி பாட, ராமருக்கு சீதையின் நினைவு அதிகமாக வந்து கொண்டிருக்கு. அரண்மனையில பார்த்தா எல்லாரும் கைகட்டி சிரித்துக் கொண்டு ஆரவாரமாக கதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த பிள்ளைகள்? நாராயணனை போல இருக்கிறார்களே, சூரியனை போல இருக்கிறார்களே, லட்சுமியின் பிள்ளைகளா இருக்கும் இவங்க என்று மக்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க தோட அப்படி கொஞ்சம் பேர் சிரிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? பக்கத்துல அடிச்சு அங்க இருக்கும் காவல்காரர்கள், மந்திரிகள், வேலையாட்கள், பணிவிடை செய்ய எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவன் தோடை அடித்து சிரிக்கிறார்கள், அரவணைத்துக் கொண்டு சிரிக்கிறார்கள். ராமருக்கு அரியணையில பக்கத்துல காலியாக இருக்குது. சீதையின் நினைவு ரொம்ப வருது. உடனே பரதன் சொன்னார், மன்னா ரொம்ப காலதாமதம் ஆகிவிட்டது, பிள்ளைகள் ஆசிரமத்துக்கு போட்டு நாளைக்கு வேணா வர சொல்லலாமே, பொழுது சாய்ந்து விட்டது. உடனே மன்னர் சொல்லுகிறார், ராமா சரி போங்க, நீங்க நாளைக்கு வாங்க. போங்கன்னு சொன்ன உடனே உயிரை பறித்தது போல அந்த 2 பிள்ளைகளுக்கு இருந்தது. ஜடம் மாதிரி மெதுவா கதவு கிட்ட போவாங்க. ராமர் சொல்வார், குழந்தைகளே வாங்க, ஒரு பாட்டு கூட பாடிப்போம். உடனே மறுபடியும் பாடுவாங்க. மறுபடியும் பரதன் சொல்வார், நாழி ஆகிவிட்டது, காலதாமதம் போகட்டுமே, சரி போங்க. கதவு கிட்ட போகும்போது ராமர் அவருக்கும் தெரியல, முடியல, ஒரு பாட்டு குடிப்போம். இப்படியே நடந்து கொண்டு திடீரென்று பரதன் பார்த்தால் அரியணையில் மன்னர் இல்லை. ஐயோ, ராமர் எங்க போனாருன்னு தேடினா காவல்காரர்களுக்கு நடுவில் ராமர் நின்று கொண்டிருக்கிறார். காவல்காரர்கள் கதையை கேட்டு சிரிச்சு சிரிச்சு ராமர் அடி அடி நடிக்கிறார். மன்னரை அடித்துக் கொண்டிருக்கிறார். அதையும் வாங்கி கொண்டு அவரும் கதை கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த குழந்தைகள் போனது. அன்று இரவு ராமனுக்கு தூக்கம் வரவில்லை, பிரபுவுக்கு தூக்கம் வரல. மந்திரியை அழைத்தார் வசிஷ்டர். எல்லா மந்திரிகளையும், பெரிய சுமந்திரா, முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரையும் அழைத்து 12 வருடம் போய்விட்டது. ஒரு வியாழன் ஜூபிட்டரோட ஒரு டைம் 12 இயர்ஸ் போயிடுச்சு. இனியாவது நான் சீதையை திரும்ப அழைக்கட்டுமா என்று கேட்க வசிஷ்டர் சொன்னார், நாங்களா போக சொன்னோம், நாங்க அன்றைக்கு வேண்டாம் வேண்டாம் என்று புலம்புறோம், எங்க பேச்ச கேட்காம நீங்க தான் அனுப்புறீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீதையை திரும்ப அழைத்துவார்கள். உடனே இரவோடு இரவாக செய்தி வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு போகிறது. அடுத்த நாள் ஊரே திரண்டு இருக்கிறது. 12 வருடத்திற்கு அப்புறம் எங்களின் உயிருக்கும் மேலான பிரிக்க முடியாத ஜானகியை பார்க்க போறோம் என்று அந்த கோசல நாடே இங்க திரண்டு இருக்கு. பார்த்தா பரத்வாஜ முனிவர் வருகிறார், வால்மீகி முனிவர் வருகிறார், மற்ற ஆசிரமத்தில் இருந்த முனிவர்கள்லாம் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 குழந்தைகள் வரும். ஏனென்றால் இன்றைக்கு ஊர் கூடி அறிவிப்போம், நாங்கள் ராமனின் பிள்ளைகள். சந்தோஷத்துல அந்த 2 பிள்ளைகள் ஃப்ரண்ட்ல வர்றாங்க. பார்த்த உடனே ராமருக்கு புரிந்து விட்டது, என் பிள்ளைகள் என்று. நேற்றைக்கெல்லாம் பாடுனது என் பிள்ளை. அவ்வளவு சந்தோஷம் ராமருக்கு. எல்லாம் பின்னாடி தலை நிமிராமல் அந்த தாமரை, தங்க தாமரை பூ போன்ற ஜானகி மென்மையாக நடந்தது.
ராமர் போய் வால்மீகியின் பாதத்தில் விழுந்தார், வசிஷ்டரின் பாதத்தில் விழுந்து வணங்கினார். பரத்வா எல்லாம் வணங்கி விட்டு ஜானகி வந்து அரியணையில் உட்கார் என்று சொன்னார். அப்பதான் மெதுவாக சீதா பிராட்டி கண்ணை துறந்து ராமனின் முகத்தை கூட பார்க்கல, பாதத்தையே பார்த்து கொண்டு, பிரபு இந்த வாழ்நாளில் உங்க பேர் அல்லாம நான் வேற எதையுமே ஜபம் செய்வதில்லை, அது உண்மை. உங்கள் திருவடி இல்லாமல் நான் வேற எதையுமே நினைவு கூர்ந்ததும் கிடையாது, அது உண்மை. இது உண்மையானால் இப்பொழுதே பூமி தாய் வந்து என்னை ஏற்றெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பயங்கர சத்தத்தோட பூமி பிளர்ந்தது. பூமி தாயார் ஒரு ரத்தன சிம்மாசனம் அதை கொண்டு வந்தாங்க. நிமிஷ நேரத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியறதுக்கு முன்னாடி சீதாதேவி பூமிக்குள்ள போய் அடைந்து விட்டார். ராமர் ஓ என்று கதறுகிறார். அயோத்திய வாசிகள், கோசல நாட்டு மக்கள் எல்லாரும் கதறுகிறார்கள், அழுகிறார்கள். ஏன் இவ்வளவு பெரிய பாவம்? அன்னைக்கு வந்து அந்த கோசல நாட்டின் கண்ணீர் சரையுள்ள போய் சேர்ந்தது. அப்படி அதனால்தான் வால்மீகி முனிவர் சொல்லுகிறார், சீதாயாம் சரிதம் மகன். இது ராமனின் கதை அல்ல. யாருடைய கதை? சீதையின் கதை. அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார். சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி. அப்படி இந்த ஆலயம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமியின் ஆலயத்தில் இப்படி 5 நாள் ராமாயணமும் அதன் கருத்துக்கள் வந்து இப்போ நம்ம ராமாயணத்தோட 10% தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த கருத்துக்கள் இங்க பங்கு வைப்பதற்காக, பேசுவதற்காக வாய்ப்பு தந்த முதல்ல பாலசுப்பிரமணிய சுவாமி திருவடிகள்ல நாங்கள் சமர்ப்பணம் செய்ய, கோயில் நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்கிறோம். இங்க 5 நாளும் வந்த எல்லா பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும், இதை ஒருங்கின இதற்காக 3 மாதம் அலைந்து நடந்து தயார் செய்த பக்தர்களுக்கும், எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் செய்த பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த 5 நாள் பேசுனதுல சில நேரத்துல தவறுதலாக ஏதாவது கருத்துக்கள் சொல்லி உங்க மனதுல ஏதாவது சின்ன சின்ன வலி இருந்தா அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம். இனி வந்து இந்த 5 நாள் நீங்க ராமாயணம் கேட்டதற்காக நீங்கள் தட்சணை கொடுக்க வேண்டும். எதுவுமே சும்மா வாங்கிட்டு போனா என்ன தட்சணை? நீங்க மனசால இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நான் தினமும் 108 முறை நாம ஜபம் செய்கிறேன். அதுதான் நீங்க தரக்கூடிய தட்சணை. ஏன்னா கலிகாலத்துல பகவான் வந்து நாமத்தின் உருவத்துல அவதாரம் செய்திருக்கிறார். ஹனுமான் 24 மணி நேரமும் நாம ஜபம் செய்தார். விபீஷணன் 24 மணி நேரமும் நாம ஜபம் செய்தார். வால்மீகி நாம ஜபம் செய்தார். ஹனுமான் செய்தார். எல்லாருமே செய்தார். இந்த ஒரு சின்ன விஷயம் நீங்க வந்து தினமும் 10 நிமிடம் வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணணும். என்னன்னா இது பெரிய மாலையாக்கு சின்ன மாலையெல்லாம் கிடைக்கும். ஜபமாலை இல்லாவிட்டால் கையில எண்ணியும் சொல்லலாம். 108 தடவை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எவ்வளவு பேர் 10 நிமிஷம் தான் எடுக்கும்? எவ்வளவு பேர் டெய்லி சொல்ல தயார்? தினமும் வீட்டுல 10 நிமிஷம். நிறைய பேர். ஓகே, பயப்படாதீங்க. ஐயோ நான் சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு மறந்து போச்சு அப்படின்னு அதான் பயப்பட வேண்டாம். ஏன்னா கடவுள் வந்து கருணை வடிவானவர். ஒரு குழந்தை அப்பாவை போய் தப்பா அப்பாவை கூப்பிடுறதுல டப்பான்னு கூப்பிடுது, அதுக்காக அப்பா கோவப்பட மாட்டார். குழந்தை பேச வரல என்று சொல்லி அன்பாக அரவணைத்துக் கொள்வார். அதே மாதிரி கடவுளும் கருணை வடிவானவர். தவறுகள் செய்தால் அவர் மன்னிப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். சரி, யாரெல்லாம் மனசுல தினமும் ஒரு மாலை 108 முறை ஜெபம் செய்கிறேன் என்று பிரார்த்தனை செய்கிறீங்களோ நீங்க மட்டும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க. நான் சொல்ற பிரேயர் சொல்லிட்டு யாரெல்லாம் தினமும் நான் குறைந்தது ஒரு மாலை 108 முறை ஜெபம் செய்கிறேன்னு ஆசைப்படுறீங்களோ இப்ப நம்ம வந்து பகவானிடம் பிரார்த்தனை செய்யணும். நமக்கு வாழ்க்கை பூரா இந்த 108 முறை தவறாமல் ஜெபம் செய்ய பகவான் அருளி செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே
सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. நீங்க பிரார்த்தனை செய்துக்கலாம். எனக்கு டெய்லி இந்த மாதிரி 108 தடவை 10 நிமிஷம் ஜெபம் செய்ய ராமர் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய கொஞ்சம் நன்றி. அப்புறம் இங்க 5-6 இடங்கள்ல வாரம் சத்சங்கம் நடக்கிறது. ஸ்குடாய், செனாய், தெப்ராவ், க்ளுவான் இந்த இடங்கள்லாம் நடக்கு. இதோடைய விலாசம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உறவை விட்டுறக்கூடாது. பகவத்கீதை, ராமாயணம் வாரத்தில் ஒரு நாளாவது மெதுவாக படிக்க முயற்சி செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையே முழுவதுமாக இறைவன் அருளால் மாறும். ரொம்ப நன்றி. सीताराम लक्ष्मण हनुमान की श्रील प्रभुपाद की गुरुदेव की हरे कृष्ण जय श्री राम. हरे कृष्ण. பக்தர்கள் அனைவரும் சற்று நேரம் அமைதி காத்து அமரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ராமாயண காவியமானது 5 நாட்கள் நம் அனைவரது செவிகளிலும் மனதிலும் புத்தியிலும் சுகமாக பதிந்து உள்ளது. யூடியூப் வலையொலி மூலமாக மட்டுமே இவரது உபன்யாசத்தை கேட்டு ரசித்த நம் அனைவருக்கும் நேரலையில் பெரும் விருந்தாக அமைந்தது இந்த புண்ணிய சரித்திரமான ராமாயண உபன்யாசம். எவ்வளவு நன்றிகள் உரைத்தாலும் அதற்கு ஈடே கிடையாது. இவ்வேளையிலே அருட்திருள் ஜெகத்சாட்சி பிரபு அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை குறிப்பிடுகிறேன். இந்த நிகழ்வானது மங்களம், அதாவது கீர்த்தனைகள்ல பொதுவா மங்களம் பாடி முடிப்போம். சோ பிரபு இப்போ தீபாராதனை காட்ட போறாங்க. அதற்கு அப்புறமும் ஒரு சில விசேஷங்கள் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் நீங்க அமைதி காத்து இருக்கணும் கேட்கிறோம். रामचंद्राय जनकराजमनोहराय मामकाभीष्टदाय मण्डमङ्गलम्. रामचंद्राय जनकराजमनोहराय मामकाभीष्टदाय मण्डमङ्गलम्. कौशलेशाय मन्दहासदाशभाषणाय वाशवादि विनुतसत्वराय मङ्गलम्. रामचन्द्राय
கிருஷ்ண பக்தி கழகம் ஸ்கூடாய் இஸ்கான் ஸ்கூடாய் மற்றும் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் உயர்திரு சாஸ்வதா பிரபு அவர்களை அன்போடு மேடைக்கு நன்றியுரை வழங்க அழைக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. மற்ற அனைவருக்கும் பணிவான வணக்கம். நம்ம இந்த 5 நாள் ராமாயண திருவிழான்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ராமாயணத்தை பற்றி தெரியும், படிச்சிருப்போம், கதை கேட்டிருப்போம். புரியுறதுக்கும் உணர்வுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ பிரபுவின் கதை மூலமாக நம்ம ராமாயணத்தை வந்து உணர முடிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வகையில் ஏற்பாடு குழு சார்பாக ஜெகசச்சி குழுவுக்கு வந்து பணிவான அன்புடன் கூடிய நன்றி தெரிவித்துள்ளோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 5 நாளும் பக்தர்கள் ஆதரவு தெரிவித்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்ட பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றி கூட. ஸோ இந்த விழாவை பார்த்தீங்கன்னா 5 நாள் விழா வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் 5 நாள் ராமாயணம் நடக்குது மலேசியாலேயே. ஸோ இந்த விழாவில் வந்து இந்த விழாவை நடத்துறதுக்கு வந்து இஸ்கான் ஸ்கூடாய் ஏற்பாடு தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இஸ்கான் ஸ்கூடாயோடு சேர்ந்து தோளோடு நிறைய பேர் இருந்து இந்த இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. ஸோ நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த தருணத்தை வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது ஜோஹர் மாநில ஒற்றுமை பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்துறை உயர் அதிகாரி வைவி ரவீன்குமார் அவர்கள் இது வந்திருந்தாரு. அவர்கிட்ட இதை பற்றி நம்ம சொல்கிறப்ப தாராளமாக இதை செய்ய நான் முழுக்க ஒரு உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைவி சொன்னார். ஸோ அவர்கிட்ட அணுகிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்த அண்ணன் சுப்ரா அவர்கள் அவருடைய செக்ரட்டரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி வைவிக்கு கொண்டு போனார். ஸோ எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்து இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா சங்கர பாண்டியன் அவர்கள், இஸ்கண்டர் புத்திரி MIC தலைவர் அவர்கள், அவரும் முழு ஆதரவு இதெல்லாம் தாண்டி இந்த கோயில் தலைவர் ஐயா இங்கே இல்லை பாலகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து நான் வந்து கேட்குறப்ப கோயிலே அதுக்கு தான் இருக்குயா, நீங்கள் தாராளமாக பண்ணுன்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு உற்சாகம் தான் கொடுத்தாரு. தவிர எனக்கு வந்து எந்த இடத்துலையும் நான் கேட்க. ஸோ அதனால் அந்த கோயில் தலைவருக்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எந்த விஷயத்துலையும் சரி கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் மலேசிய இந்து சங்கம் ஜோஹர் கிளை அவர்களுக்கும் மற்றும் இஸ்கான் சின்னாய் தலைவர் மற்றும் பக்தர்களுக்கும் இஸ்கான் திவ்ரா தலைவர் மற்றும் பக்தர்கள் அனைவருக்குமே என இருக்கரம் கூப்பிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் யாராச்சும் நான் பேர் மென்ஷன் பண்ண இருப்பேன். பண ரீதியாகவும் சரி, மேன் பவர் அந்த ரீதியாகவும் சரி, நம்மளுக்காக நிறைய பேர் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையில் அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே ஹரே கிருஷ்ணா. இஸ்கான் மலேசியா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் துணைத் தலைவர், ஸ்ரீ ஜெகநாத் மந்திர் ஆலயத்தின் தலைவர், மலேசிய இந்து சங்கம் சரவாக் மாநில தலைவர் தொண்டர் மாமணி கிருபா சிந்து பிரபு அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கிருபா சிந்து பிரபு அவர்கள் இத்தனை நாள் நமக்கு இந்த ஒரு அருமையான உபன்யாசத்தை வழங்கிய உபன்யாசகர், இஸ்கான் திருவாண்டம் கேரளா இந்தியா தலைவர் திரு ஜெகசாட்சி பிரபு அவர்களுக்கு சிறப்பு செய்வார். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. இவ்விழா சிறப்புற நடைபெற உறுதுணையாய் நின்றவர்கள் இவர்கள். அவ்வகையில் முதலாவதாக மாய்கா இஸ்காண்டா புத்ரி பிரிவின் தலைவர் திரு சங்கர பாண்டியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
செயலாளர் திரு விஜயன் அவர்களை அன்போடு இந்த அழகிய ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தின் துணைத் தலைவர் திரு முத்து அவர்களை பணிவன்போடு நினைக்கிறேன். ரவீன்குமார் அவர்களின் சிறப்பு அதிகாரி திரு சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் சென்னாய் கிளையின் தலைவர் உயர் திரு நாமசங்கீர்த்தன பிரபு அவர்களை பணிவன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் திரிபுராவின் தலைவர் உயர் திரு ஸ்ரீதாம பிரபு அவர்களை பணிவன்போடு அழைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி போட்டாரு. ஸோ இந்த நிகழ்வு ஒரு சிறப்பாக நடந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்த நம்ம சாஸ்திரபுரம் அவர்களுக்கு மாதாஜிக்கும் நம்ம இந்த வேலை நன்றி. அவங்க கூட சேர்ந்து இந்த இஸ்கான் ஸ்கூல் பக்தர்களுக்கும் இந்த வேலையை நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிறோம். सीताराम लक्ष्मण हनुमान की जय, प्रभुपाद की जय, स्वामी गुरु वृंद की जय, सामवेद भक्त वृंद की जय, साई गौर प्रेमानंद Okay, 1, 2, 3, Guruji, sorry. Okay, one more. 1, 2, 3.
அதன் பிறகு எப்போதும் வழங்கும் போல எல்லாம் பக்தர்கள் கீழே சென்று நம்முடைய பிரசாதத்தை எடுத்துட்டு வரலாம்.